கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இவ்வளவு வேலும் தகுதியில்லாத அடியேனை தேவன் உங்கள் முன்பாக நிறுத்தினபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறேன். I'm grateful to God because God made me to stand before you all who am not worthy at all. நான் இவ்வளவு வேலும் தகுதியில்லாதவனாக இருக்கிறபடினாலே இன்றைய தினத்திலே இப்போது நம்முடைய மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு முறை கூட அந்த மகிமையின் ஆவியானவரை வருந்தி அழைக்கிறேன். As I am not at all worthy, once again I plead and request the Spirit of glory to come and to today's ministry in our midst. கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு உங்களோடு கூட சேர்ந்து இப்படி ஒரு ஞாயிறு ஆராதனையிலே உங்களுக்கு முன்பாக நிற்க தேவன் ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். About 9 years after, God has given me an opportunity to be with you all to worship God on a Sunday morning service here. பாஸ்டர் அன்புராஜ் அவர்கள் இருக்கிற நாட்களிலே இந்த காமராஜ நகர் கூட்டத்துக்கு வந்திருந்த போது இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் உதவி செய்திருந்தார். The Lord helped me to stand before you all on a Sunday service when I have come here for a Bible study during the days of Pastor Anburaj. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு முறை கூட நம்முடைய பரிசுத்தவான்களுடைய நாட்களிலும் உங்கள் முன்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக தகுதியில்லாத என்னை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தினபடினால ஒரு முறை கூட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். God made me to once again stand before you all in the days of our saints on a Sunday service. I am not at all worthy for that. Therefore once again I thank my God for that. நான் குன்னூரிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த ஒரு சென்டர் கன்வென்ஷனிலே தலைமை பாஸ்டராய் அன்றைக்கு காணப்பட்ட பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள் ஞாயிறு ஆராதனையிலே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். When I was serving the Lord at Kunnur Center in one center convention, the chief pastor then, Pastor T. Thomas, on a service, he said these words. ஏனென்றால் இன்றைக்கு நான் தூது கொடுக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தபோது அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த தூதை பேசும்படியாக கர்த்தர் சொன்னார். When I waited in the presence of the Lord for today's message, the Lord told me to say those words and then to continue with the sermon. அன்றைக்கு பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சொன்ன வார்த்தை என்னவென்றால், Then Pastor T. Thomas, the words he spoke on a Sunday service was, நீங்கள் எல்லாரும் உங்கள் தேவனை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். You all please forgive your God. பொதுவாக நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். நாம் இப்போதும் அப்படிதான் காணப்படுகிறோம். Generally we used to ask forgiveness from God. Even now we are in the same manner. தேவன் நம்முடைய எண்ணுக்கணக்காத பாவங்களை கிருபையாக இரக்கமாக மன்னித்து கொண்டே இருக்கிறார். God graciously, mercifully, He is forgiving our countless sins. ஆனால் அன்றைக்கு சற்று வித்தியாசமாக அவர் மூலமாய் ஆவியானவர் சொன்னார், உங்கள் தேவனை மன்னித்து விடுங்கள். On that day, little differently, the Spirit of the Lord spoke on that day, you all forgive your God. அதற்கு அன்றைக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் மன்னிக்க வேண்டும் என்று. He also told in one word why we have to forgive. நாம் எத்தனையோ ஜெபங்களை ஏறெடுத்திருப்போம். We may have offered many prayers. பலவிதமான பிரச்சனை நேரங்களில், போராட்டங்கள் நேரங்களில், during the trials and during the troubles of different times, நெருக்கத்தின் பாதையில் போகும்போது, when we go in the path of affliction, நாம் உபவாசித்தாலும், though we have fasted, கண்ணீர் விட்டாலும், or though we shed tears, எவ்வளவு கதறினாலும், no matter how much we cried, ஆண்டவர் அதை பார்த்துவிட்டு எந்த உதவியும் செய்யாமல் மௌனமாய் இருந்திருப்பார். after seeing all those things, God would have remained silent without sending any help. ஆகவே அப்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே இருந்ததற்காக உங்கள் தேவனை மன்னித்து விடுங்கள். Therefore, God being in this manner in your past life, for that forgive your God. அடுத்து அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னார். Then he said one word. ஏன் அவர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது, நாளைக்கு நித்தியத்திலே பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் ஏன் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யாமல் மௌனமாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். Now you will not understand why God did not help you in those times
But when you go to eternity, to heaven, then you will understand the reason why God did not help you. அப்போது பரலோகத்திலே நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு தேவ சமூகத்திலே களி கூறுவீர்கள். ஆண்டவரே, அன்றைக்கு நீ என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் அல்லது அந்த குறிக்கப்பட்ட பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்காமல் இருந்தது நல்லதுதான். On that day you will rejoice, you will be glad in heaven, and you will say, Lord, it was really good because you did not answer my prayer, you did not deliver me from that particular path or affliction. ஆகவே இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Therefore keep these things in your mind. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Let us read from the book of Isaiah chapter 49 verses 14 to 16 onwards. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பல்வேறு பாதையிலே கடந்து போகிறதான தேவ ஜனங்கள் இந்த இடத்திலே ஒருவேளை சிந்திக்கக்கூடும், கர்த்தர் என்னை கைவிட்டபடினால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் என்னை மறந்து விட்டபடினாலே தான் என் ஜீவியம் இப்படி காணப்படுகிறது. People of God going through various paths, you may happen to think all these things are happening in my life because my God has forgotten me, my God has forsaken me. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Unto such people the Lord says, can a woman forget her sucking child, that she should not have compassion on the son of her womb? Yea, they may forget, yet will I not forget thee. இந்த உலக அன்பிலேயே உலக பிரகாரமான அன்பை சொல்லுகிறேன். அதில் மிகவும் விசேஷித்த அன்பு தாயுடைய அன்பு தான். If you consider the love on this earth, the very special love is the love of a mother. ஒருவேளை அந்த தாய் கூட தன்னுடைய பிள்ளையை மறந்து போகலாம். Perhaps even that mother may forget her child. நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். But God has promised that I will not forget you. நான் இந்துவாக இருக்கிற நாட்களில், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்துவில் இருக்கிற நாட்களில் நான் போய்கொண்டிருந்த போது ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே ஒரு சுவற்றிலே, ஒரு ஆலயத்தின் சுவற்றிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருந்தது. When I was Hindu, when I was not saved, I was going in a particular place. On a wall this verse was written. அந்த வசனம் என்னுடைய கண்ணிலே பட்டது. That verse, my eyes caught that verse. அதான் இந்த 16ஆம் வசனம், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. That is verse 16, behold, I have graven thee upon the palms of my hands, thy walls are continually before me. அப்போது அந்த வசனத்தை படித்தபோது நான் ஒரு இந்துவாக இருந்ததுனால் அப்படி யோசித்தேன், அது எப்படி இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உருவத்தை எல்லாம் ஒரு கைக்குள்ளே எப்படி வரைய முடியும்? Because at that time I was a Hindu, I thought there are crores and crores of people, how the image of all these people can be graven in one hand. இந்த வரைந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை பிற்பாடு நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு கர்த்தர் என்னோடு பேசினார். In the later days when I came to the ministry, the Lord spoke to me about the word graven. அது சும்மா அப்படி வரையல. It's not just it was not drawn. ஒரு சிற்பி ஒரு கல்லிலே, ஒரு பெரிய கல்லிலே ஒரு சிலையை செதுக்குவது போல, ஒரு உருவத்தை செதுக்குவது போல என் கரத்திலே அந்த வார்த்தை வரைந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை மூல பாஷையில் வேத வல்லுநர்களால், எபிரேய வேத வல்லுநர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்ட்ரூடர். By the Hebrew Bible scholars, this word is given meaning as intruder, like how a sculptor sculpts an idol with the sculptor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. அதுக்கு ஹேக்கிங் என்கிறதான ஒரு அர்த்தத்தையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். They're also giving a meaning to this as hacking. பொதுவாக கம்ப்யூட்டரில் ஹேக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க? அவங்க இன்ட்ரூடர், அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஊடுருவி போய் திருடுகிறார்கள். Generally the hackers, what they do is they intrude into a computer and they steal it. அதுபோல ஆண்டவர் சில வருஷங்களுக்கு பிற்பாடு என்னிடத்திலே பேசினார்.
Like this, God spoke to me a few years later. இந்த காரியத்தை நான் சின்ன வயதில் இருக்கும்போது யோசித்தது. அப்போ அதான் நான் சொன்னது போல் இந்துவாக இருக்கும்போது இந்த ஊழியத்துக்கு வந்து பல வருடங்கள் கழித்து ஆண்டவர் ஒரு நான் யோசித்ததை நினைவூட்டினார். What I thought when I was a Hindu, when after coming to the ministry, the Lord reminded me of what I thought. அந்த காலகட்டத்தில் பாம் டாப் என்கிறதான லேப்டாப் போல பாம் டாப் என்று வந்திருந்தது. During those days, before laptop, it was called what was then called a palm top. இன்றைக்கு உங்கள் கரத்தில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துக்கொள்ளுங்களேன். Now you can take the smartphones in your hands today. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எத்தனையோ ஃபோட்டோஸை வச்சு எத்தனையோ நபருடைய ஃபோட்டோஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், டச் பண்ணி திருப்பி 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 பார்க்க முடியக்கூடிய அளவுக்கு இந்த விழுந்து போன ஞானம் அப்படி சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that this fallen wisdom has come with advanced technologies. In your smartphone you can store so many photos and you can swipe the pictures and you can see those pictures. இப்போ கைக்குள்ள வச்சு அதை தள்ளி 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 ஒவ்வொருத்தருடைய உருவத்தையும் பார்க்கலாம், ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்க்கலாம். Now you can keep it in your hands and you can swipe the pictures one by one and you can see the photos of everyone. இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வந்த பிற்பாடு கர்த்தர் என்னிடத்திலே பேசினார். After such a technology came, the Lord spoke to me. சில வருஷங்களுக்கு முன்பாக நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை படித்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாய். Few years ago, before you were saved, you read the verse and you asked a question. எப்படி உள்ளங்கையிலே ஒரு மனிதனுடைய உருவத்தை தேவன் வரைக்க முடியாது, இத்தனை பேருடைய உருவத்தை எப்படி வரைந்து வைக்க முடியும்? How God can grave the image of so many people on the palm of his hand? அப்போ கர்த்தர் சொன்னார், ஒரு விழுந்து போன வல்லமை, அந்த பிசாசின் வல்லமைக்கு இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இப்படியெல்லாம் செய்யக்கூடுமானால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு எனக்கு அது கூடாதோ என்று கர்த்தர் கேட்டார். Then the Lord asked me, for the fallen devil with the fallen wisdom, if he can bring this such technologies and if they can see pictures like this, I, the God who made the whole universe, the powerful God, is it not possible for me? இப்போது நமக்கு முன்பாக இந்த 3 வசனங்கள் கொடுக்கப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மிக பிரதானமான வசனம் 16ஆம் வசனத்தின்படி, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Behold, now the Lord has given us 3 verses, but the important key verses, verse 16, behold, I have graven thee upon the palms of my hands, thy walls are continually before me. இப்போ தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கைகளில் ஒரு சிற்பி ஒரு உருவத்தை செதுக்குவது போல நம்முடைய உருவத்தை செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The Lord is saying, like how a sculptor sculpts an idol, like that God has graven every one of us in the palm of his hands. ஆனால் அதே வேளையிலே இங்கே கடந்து வந்த நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான பிரச்சனையின் வழியாக, போராட்டங்களின் வழியாக, சோதனைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கக்கூடும். But we who have come here, all of us may be going through various paths of trials and a lot of temptations in our path. நாம் ஆவியின் கூட்டத்திலே கேள்விப்பட்டது போல, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசினது போல, சில சந்தர்ப்பங்களிலே நாம் அவரை பாடி துதிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கக்கூடும். As we have heard in the infilling of the Spirit session, sometimes when we sang and we praised God, our God would have delivered us. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தேவன் நம்மை விடுவிப்பதில்லை. But God will not deliver us in all the situations. அவர் மௌனமாக இருக்கிறார். He remains silent. ஆகவே தான் தேவன் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் பல்வேறு நெருக்கங்களின் வழியாக உதவி செய்ய யாரும் இல்லை, முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பி இருப்பீர்கள், அவர் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று. அந்த நேரத்திலும் அவர் மௌனமாக இருந்தாரே, அதற்காக உங்களுடைய தேவனை, நம்முடைய தேவனை நாம் மன்னித்து விடுவோம். Therefore, when the time of our distress, when we were going there, no one was with us and we would have completely relied on our God. Even in those circumstances, our God remained silent. Therefore, let us all forgive our God. இன்றைக்கு உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம், பல்வேறு தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். In your worldly life today, you may have various problems, you may have various needs. எத்தனையோ விலையேறப்பட்ட தேவ ஜனங்கள் எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாமல் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்கிற வெளிப்படுத்தலோடு கர்த்தருடைய பாதத்திலிருந்து கர்த்தர் தங்களுடைய ஜீவியத்தில் எதையாவது செய்ய மாட்டாரா என்று
காத்து ஏங்கி தவித்து இருக்கிறார்கள். There are so many precious people of God, they have waited upon God, believing the words that for whatsoever is not of faith is sin, and they have tarried that at least God will not do something in their life. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேவன் நமக்கு எந்த உதவியும் செய்யாமல், நமக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்காமல், அல்லது நெருக்கமான அவமானத்தின் நேரத்தில், பரியாசத்தின் நேரத்தில் தேவன் நமக்கு எந்த உதவியும் செய்யாமல் அவர் பல நேரங்களில், ஏன் இந்த நொடி பொழுது வரையிலும் நம்மில் பலருடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். நம்மில் பலருடைய சாட்சி அதுவாக இருக்கலாம். In our life also, when we went through lot of distress or mockery or shame, even till now we may be going through that part, but God is not even wiping our tears. God continues to remain silent at this moment. ஏன் நாம் நேற்று தினத்திலே பார்த்தபடி கூட்டம் முடிகிற நேரத்திலே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். Yesterday, like what we saw during the end of the meeting, let's take the life of Stephen. ஒரு பெருங்கூட்டத்தார் அவர் மேல் பாய்ந்தார்கள். A great multitude came upon him. பற்களை கடித்து கொண்டு பாய்ந்தார்கள். They gnashed their teeth and came upon him. அந்த பெருங்கூட்டத்தார் அவன் சாகுற வரையிலும் கற்களை எறிந்தார்கள். That multitude stoned him till he died. அந்த நேரத்தில் அவன் பரிசுத்தாவியினால் நிறைந்து, அந்த நேரத்திலும் பரிசுத்தாவியினால் நிறைந்து அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். Even at that time also he was filled with the Holy Ghost and he looked up to heaven. தன் மேல் பற்களை கடித்து கொண்டு பாய்ந்தவர்களை அவன் பார்க்கவில்லை. He did not look at people who gnashed their teeth and came upon him. அவன் மேல் கல்லெறிந்த மனிதர்களை பார்க்கவில்லை. He did not look at the men who stoned him. அவன் மேல் விழுந்த கற்களை பார்க்கவில்லை. He did not look at the stones that were thrown at him. அந்த கற்கள் அவனுடைய சரீரத்தை காயப்படுத்தி சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் அந்த சொந்த சரீரத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கிற இரத்தத்தை அவர் பார்க்கவில்லை. The blood from his body, because of the wound made by the stones dripping, oozing out of his body, he did not look at that blood. கடைசியாக மரண பரியந்தம் அவரை கல்லெறிந்தார்கள். Finally, till he died, they stoned him. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அவர் சாகிற வரையிலும் எந்த உதவியும் செய்யல. So in this place, till he died, the Lord did not come down and did not offer any help to him. பறந்து வந்த ஏராளமான கற்கள்ல ஒரு கற்களை கூட அவர் பிடிக்கல. Of the stones, of the many stones thrown at him, he did not even catch or stop one stone. அப்ப இந்த இடத்துல தேவன் செய்த கிரியை என்ன? So in this place, what was the work of God? அவ்வளவு கற்களும் அவரை காயப்படுத்தி சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரையிலும் அந்த வேதனை, அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய கிருபையை அவர் கொடுத்திருந்தார். Till all those stones were thrown at him, the pain it caused, the blood came out of his body, all the sufferings he have gone through, God has given him the grace to endure all such things. இதுதான் மறைமுகமாக அல்லது நம்முடைய மாம்ச கண்களால் காண முடியாத, மாம்ச ஞானத்தால் விளங்கிக் கொள்ள முடியாத தேவ ஞானம், தேவனுடைய கிருபை அதை தாங்கும்படி செய்தது. அதுதான் கர்த்தர் செய்த பெரிய உதவி. The great help was the grace of God, the invisible wisdom, invisible grace of God made him to sustain, which cannot be seen with our carnal eyes or carnal wisdom. அதுபோல சில பிரச்சனையின் வழியாக, போராட்டங்களின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் போது, அந்த பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து தேவன் நம்மை தப்புவிப்பதல்ல அவர் நமக்கு செய்கிற உதவி. So also when we go through certain trials and temptations and problems in our life, it is not the help that God delivers us from those situations. அந்த குறிக்கப்பட்ட போராட்டங்களிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும், உபத்திரவங்களிலிருந்தும் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், உபவாசித்தாலும், கண்ணீர் விட்டாலும், ராக்காலங்களிலே கண் விழித்தாலும் அவர் நம்மை தப்புவிக்காமல் இருக்கிறாரே, அதுதான் அவர் நமக்கு செய்கிற பெரிய உதவி. No matter how much we cry, how much we pray, how much we fast, how much we sit in the presence of God in day and night, from those trials, temptations and persecutions and sufferings, God is not delivering us, and that is the great help God is offering us. ஏனென்றால் அந்த நேரங்களிலே மறைமுகமாக தேவனுடைய கரம், அதர்சனமான கரம் நம்மை தாங்குகிறது. நமக்கு தேவையான கிருபையை நமக்கே தெரியாமல்
அந்த கிருபையை கொடுக்கிறது. Because at such times the invisible hand of God is sustaining us and even giving us grace without our knowledge. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எப்படி கடந்து வந்தோம்னு தெரியாது. Thou hast made man to walk above, pass above our head. We have crossed water and fire, and we don't know how did we cross and come. ஆகவே இதுதான் சபையை பற்றிய ரகசியம். எல்லா காலகட்டத்திலும் தேவன் நம்மை தப்புவிப்பார், விடுவிப்பார், இறங்கி வருவார் என்று ஒருபோதும் எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. This is the mystery of the church. We should not be disappointed by expecting that God will come down, God will deliver us in all the situations and all the circumstances. யோவான் ஸ்நானனை பாருங்கள். Look at John the Baptist. சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தபோது When he delivered the truth as truth, முதலாவது அவர் சிறைச்சாலையிலே போடப்பட்டார். first he was cast into the prison, பிற்பாடு அவருடைய தலையை எடுத்து விட்டார்கள். then he was beheaded. ஆனால் இயேசு அந்த நாட்களில் இந்த உலகத்தில் இருந்தார். But during those days Jesus was on this earth. இயேசு அவர் நடமாடிக்கொண்டிருந்தார். இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். Jesus was going around those days as the one doing good. அந்த நாட்களிலே இயேசு சில மரித்தோரை உயிரோடு எழுப்பிக் கொண்டிருந்தார். Those days Jesus was raising few dead people back to life. சில குஷ்டரோகிகளை குணமாக்கி கொண்டிருந்தார். He was healing some lepers. சில குருடர்களுக்கு பார்வைகளை கொடுத்து கொண்டிருந்தார். He was giving eyesight to some blind. ஆனால் யோவான் ஸ்நானனை பொறுத்த வரையிலும் சிறைச்சாலையிலே அவன் காணப்பட்ட போது அவனை விடுதலையாக்கும்படியாய் இயேசு ஒன்றுமே செய்யவில்லை. But as far as John the Baptist was concerned, when he was in the prison, Jesus did not do anything to deliver him from prison. அவன் தலை எடுக்கப்பட்ட பிற்பாடாவது அந்த தலையை ஒட்டி அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க இயேசுவால் முடிந்திருக்கும். இயேசுவுக்கு அந்த வல்லமை இருக்கிறது, ஆனால் அவர் அதை செய்யவில்லை. At least even after he was beheaded, Jesus had the power. He could have joined that head to the body, but he did not do that. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சந்தர்ப்பங்களிலே தேவன் மௌனமாயிருக்கிறார். So also in many of our life also God remains silent. அதற்காக நாம் நம்முடைய தேவனை மன்னித்து விட வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு தேவன் மேல் துக்கம், வைராக்கியம், கசப்பு, இன்னும் சிலர் பின்மாற்றத்திலே போய் விடுகிறார்கள். We have to forgive our God for this because some have grief, sorrow, some have bitterness, even some will go into backsliding. நேற்றைய தினத்திலே மதுரை சென்டரிலிருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தது. Yesterday a center came from Madurai center. இந்த கூட்டம் முடிந்து நான் போகும்போது அவர்கள் வந்து பார்த்தார்கள். After the meeting was over and as leaving they came and met me. இந்த சகோதரனுடைய முகம் ஒரு அந்தகாரமாய் இருந்தது. That brother's face was dark, fully dark. ஆனால் அது மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சகோதரன் அவர். But he is a brother filled with glory. நான் கேட்டேன், அந்தகாரமா இருக்கு, தேவ சமூகத்துக்கு போறது இல்லையா என்று கேட்டேன். I asked him, it is full of darkness, are you not going to the presence of God? ஏனென்றால் நான் அந்த இடங்களில் ஊழியம் செய்கிற நாட்களில் அவர் கூட்டங்களுக்கு தவறாமல் வரக்கூடியவர். During the days when I was serving God in those places, he used to come to meeting without fail. அவரை பார்த்து நான் என்னுடைய ஞானத்தின்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கவே முடியாது. But looking at him with my wisdom, I could not have asked such a question. ஆகவே ஆவியானவர் தான் அந்த கேள்வியை கேட்டார். So the Spirit of the Lord asked that question. அப்போ அவர் சொன்னார், இப்போது இந்த கூட்டங்களுக்கு போவதில்லை. And then he replied, now we are not going to meetings. அப்போ நல்ல விசுவாசி இப்போ கூட்டங்களுக்கு போறதில்லை, நான் இங்கே வந்திருக்கிறேங்கிறத கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். He is a good believer but not going to meetings, but when he heard that I have come here, he also have come to this place. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இந்த கூட்டங்களுக்கு போகாததுக்கு, தேவனை விட்டதுக்கு பலரையும் காரணங்களாக அவர் சொல்ல வந்தார். எனக்கு தெரியும் அவர் யாரெல்லாம் காரணம் சொல்ல போறாருன்னு. He was about to tell who are the different people reason that he is not going to meeting. I knew. இப்படித்தான் வெளியேறப்பட்ட தேவ ஜனங்கள் பின்மாற்றத்திலே இருதயம், ஒருவேளை சரீரத்தில் அவங்க டிபிஎம்ல இருப்பாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாங்க, அவங்க இருதயம் எகிப்தில் இருக்கும், அவங்க இருதயம் உலகத்தில் இருக்கும். This is how many precious people of God, they are in a backslidden state. Their physical body may be in the presence of God, but the heart will be in Egypt, in the world. இப்போ நான் அவரிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவு, நானும் என் தேவனும் நானும்
இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. Then I told him, whatever happens in your life, there should not be any problem in the relationship with God. My God and I and my God. அப்ப நேற்றைக்கு கூட்டத்திலே கேட்ட சில சத்தியங்கள் நிமித்தமாகவும் அவர் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போவதாக சொன்னார். Because of the certain truths he heard yesterday, he told again he will start to go to the presence of God. அப்ப பாருங்க, எத்தனையோ வெளியேறப்பட்ட விசுவாசிகள் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்திருக்கிறது? இதுதான், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். Many precious people of God, but now what happened, as what we saw, that God has forsaken me, God has forgotten me. அப்ப இந்த வேத பகுதியில ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் சும்மா அப்படி நினைக்கிறது இல்ல, ஒரு சிற்பி செதுக்குவது போல வேதனைகளை தாங்கிக் கொண்டு தம்முடைய உள்ளங்கைகளிலே உன்னை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். According to the verse, the Lord is not just remembering, but like how a sculptor, he is chiseling that idol. The Lord is bearing that pain in the palm of his hand. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. In a day there are 24 hours. இந்த 24 மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் இயேசுவே எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே, எனக்காக சிவில் அறையப்பட்ட இயேசுவே, எனக்காக முகத்திலே காரி துப்பப்பட்ட இயேசுவே. In 24 hours, how many minutes my Jesus who shed my blood, my Jesus was crucified, my Jesus was spat on his face for my sake. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே எனக்காக அரை நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவே, my Jesus hanging between heaven and earth half naked for my sake. இப்படி அவரை வாயினால் அறிக்கையிட்டு நம்மில் எத்தனை பேர் ஒரு நாளைக்குல ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் அவரை நினைக்கிறோம்னு தெரியாது. In a day, how many minutes or how many times we remember like this, we don't know. ஆனால் அவர் எப்போதும் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார், இரவும் பகலும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்போதும் உன்னை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, நம் ஒவ்வொருவரை குறித்து அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். But the Lord is ever mindful of us. He is always thinking about you and your children, the preserver of Israel. He does not sleep, he does not slumber. அடுத்து ஒரு கேள்வி, அப்படியானா என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, எந்த மாற்றம் இல்லையே, உலக மனிதன் துன்மார்க்கன் கூட எவ்வளவோ நல்லா இருக்கிறானே. Next question, my life is like this, no improvement, but the wicked, even the people of the world, they live a very good life. இந்த உலகத்திலே உங்களை பெரியாட்களாக மாற்றுவது அல்ல தேவனுடைய நோக்கம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை படைத்ததுடைய நோக்கம், உலகத் தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து இந்த பூமியிலே உயிரோடு வைத்திருப்பதுடைய நோக்கம், எப்படியாயிலும் நித்தியத்திலே அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட இருக்கும்படியாக, அந்த மகிமை உள்ள பரலோகத்திலே மகிமையாய் காணப்படும்படியாக. அப்படியானால் இந்த பூமியிலே நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் தான் நித்தியத்திலே மகிமையாக மாறுகிறது. The purpose of God is not to make you a great man in the earth, but why he has predestinated you before the foundation of the world, so that you can sit with him on his throne in eternity in this glorious kingdom, that the trials and the temptations we go through while we are on the earth makes us worthy for that. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று படிக்கிறோம். We read that for the suffering of the present is not worthy to be compared with the glory which shall be revealed in us. அதை சீக்கிரத்திலே நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று படிக்கிறோம். We read for the light affliction which will be done away, it brings eternal far more weight of glory. அப்ப பிரச்சனையின் வழியாய், போராட்டத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய் போய் கொண்டிருக்கும் போது அதிலிருந்து நம்மை விடுவிக்காமல், தப்புவிக்காமல் அவர் ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, மௌனமாய் இருக்க காரணம் என்ன? Then what is the reason that he is remaining quiet? He is just gazing at us when we are going through trials and temptations in our life. இந்த பாடுகள் தான், இந்த உபத்திரவங்கள் தான் நம்முடைய ஜீவியத்திலே மகிமையாய் மாறுகிறது, தேவ மகிமையை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. இதை அவர் அறிந்திருக்கிறபடினால் தான் மௌனமாய் இருக்கிறார். இதை நாம் அறியாது இருக்கிறபடினால் தான் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம், கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். All the trials and the temptations which we are going through, it brings that eternal glory in us, and he knows this, therefore he is remaining silent, but we don't know, therefore we are questioning and murmuring. சரி, எப்போது நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர்? So always God is thinking about us. அப்படி என்ன குறித்து, இவரை குறித்து, உங்களை குறித்து அப்படி என்னதான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்? So then what God is thinking about me, about this brother and about you all?
எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. I have so many problems at my workplace. படிக்கிற இடங்கள்ல பிள்ளைகள் சொல்வார்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. The children will stay in their education, they have so many problems. குடும்பத்திலே எவ்வளவு விதமான பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. In the family you have so much of financial problems, debt issues. சபைக்கு வந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எண்ணுக்கடங்காத போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இவையெல்லாம் இருக்கிறது. When you come to church in your spiritual life, you have countless shame and reproach and problems. எப்போது என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் ஒன்ன கூட அவர் நினைச்சு பார்க்கிறது இல்லையா? The Lord who says, I am always mindful, I am thinking about you, will he not think even one of these problems? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அவர் எப்போது அவர் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்? So what he is always thinking. இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. The later part of this verse says, உன் மதில்கள் எப்போதும் 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 உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. Thy walls are continuously before me. நாம் கடந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய தேவைகள், கஷ்டங்கள் இதையெல்லாம் கொடுக்கவே மாட்டார் என்று அல்ல, கொடுப்பார். நாம் கேள்விப்பட்டபடி கொடுப்பார். சில பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார், சில தேவைகளை கொடுப்பார், சில இடங்களில் தப்புவிப்பார். ஆனால் அதே வேளை எல்லா நேரமும் அவர் அதை செய்வார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. அப்படி செய்யாவிட்டால் அவரை விட்டு விசுவாசத்திலே பின்வாங்கி போக கூடாது. It doesn't mean that when we go through various paths or when we have certain needs, God will not give anything. As we heard, God may meet certain needs. Sometimes God will deliver us, but at the same time we should not expect that God will deliver us in all the situations. And if we expect and it does not happen, then we should not grieve about God in our heart and we should not draw back from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவர்தான் எங்களுடைய தேவன். Like Shadrach, Meshach, Abednego, whether or not he delivers us, he is our God. ரூத்தை போல சபிக்கப்பட்ட சந்ததியிலே பிறந்த அவளுக்கு சபைக்குள்ளவே வர தகுதி இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்லிவிட்டது. The word of the Lord said, Ruth, who was born in a cursed generation, that she has no right to come into the congregation at all. அப்ப கர்த்தருடைய சபைக்குள்ளே வராவிட்டால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? If we cannot come into the congregation or in the church, then how can go to heaven? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அவள் என்ன தீர்மானித்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவருடைய சபையில இடம் கொடுத்தாலும் சரி, இடம் கொடுக்காவிட்டாலும் சரி, பரலோகத்தில் இடம் இருந்தாலும் சரி, இடம் இல்லாவிட்டாலும் சரி, அவர்தான் என்னுடைய தேவன். So what she has determined, whether God accept me or not, whether I have place in the church or not, whether he gives me a place in heaven or not, he is my God. ஒரு முறை பாஸ்டர் டான் அவர்கள் குன்னூரில் நடந்த ஊழியர்கள் கூட்டத்தில் எல்லா ஊழியர்களையும் பார்த்து கேட்டார், நீங்கள் எதற்காக ஊழியத்துக்கு வந்தீர்கள்? Once in the workers meeting happened at Kunnur, looking at all the servants of God, he asked, why did you come for the ministry? அப்ப எல்லாரும் எழும்பி நின்று சொன்னார்கள், சீயோன் போவதற்காக வந்தோம். Then everyone stood up and said, we have come to go to Zion. அப்போது பாஸ்டர் டான் அவர்கள் சொன்னார், நான் அதற்காக வரவில்லை. Then Pastor Don said, I did not come for that. என்னுடைய எத்தனையோ எண்ணுக்கடங்காத பாவங்களுக்காக, என் தாய் தகப்பன் மன்னிக்க முடியாத பாவங்களை, என்னுடைய பாவங்கள் தெரிந்திருக்குமானா அவங்க கூட என்னை மன்னித்திருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. My countless sins, had my father and my mother known my sins, even they would not have forgiven me and would not have accepted me. இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கொண்டிருக்காது. This society would not accepted me. என்னுடைய அந்தரங்கம் தெரிந்திருந்தால் ஒரு மனிதனை என்னை நேசித்திருக்க மாட்டான். If any man would have known about my secret life, no one would have loved me. அப்படிப்பட்ட எனக்காக, என்னை மன்னிக்கும்படியாக, என்னில் அன்பு கூறும்படியாக எனக்காக ஒருவர் சிலுவிலே தொங்கினாரே. For such a person like me to love me, a person died and he was hanging on the cross. அவருடைய அன்புதான் என்னை இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தது. அவருடைய அன்புதான் என்னை பாடுபட வைத்து இருக்கிறது. நித்தியத்திலே அவர் எந்த பரலோகத்தில் ஒரு இடத்தையும் கொடுக்காவிட்டாலும் நான் அவரிடத்திலே அன்பாயிருப்பேன். It is his love brought me to the ministry and made me to suffer even in eternity. If he does not give me any place, I will still love him. அதற்கு அந்த ஸ்டடியில ஒரு உதாரணத்தை கொடுத்தார். In that study he gave also an example. இப்ப சீசர்கள் படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். The disciples were sailing in a boat. இயேசு நித்திரையாய் இருந்தார். Jesus was sleeping. அப்ப திடீரென்று ஒரு பெரிய காற்று, கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது,
படகு மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. Suddenly a great wind, the waves are raging. It happened so, now the boat is going to sink. உடனே எல்லாரும் இத்தனைக்கு அவங்க எல்லாம் பலரும் கடல்ல வாசம் பண்ணுகிறவங்க தான், அவங்க கடல் தொழில் தெரிந்தவர்கள் தான். So immediately many of them, they do their work, the business in the sea, and they know about sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நம்மை போன்ற கடல்ல பழக்கமில்லாத மனிதர்கள் நீங்க கடல்ல பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய வயிறெல்லாம் ஒரு குடலே கொமட்டி வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். If people who are not familiar with sea, if you travel, you will feel nausea and you will feel like vomiting. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல, அதுல பழகினவர்கள். But they were not like that, they are well trained in that. அடிக்கடி அந்த கொந்தளிப்பை பார்த்தவர்கள், காற்றை பார்த்தவர்கள், have very often seen that raging waves and this wind. ஆனாலும் அவர்கள் பயந்தார்கள். Yet they were afraid. இயேசுவுடைய இளைப்பாறுதலை கெடுத்தார்கள் என்று அவர் சொன்னார். He said they disturbed the peace of the rest of Jesus. அப்ப பாஸ்டர் டான் அவர்கள் சொன்னது என்னவென்றால், Then what Pastor Don told was, கடல்ல போட்ல பிரயாணம் பண்ணுவதற்கு, இயேசுவோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கு எல்லாருக்கும் ஹாப்பி, சந்தோஷம். everyone was happy to sail in the sea on the boat with Jesus. கடலுக்கு அடியிலே ஒருவேளை போனால் இயேசுவும் தானே கூட வர போறார். Had they all drowned or went into the bottom of that sea, is not Jesus also going to come with them? ஒருவேளை படகு மூழ்கினாலும் இயேசுவும் சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்க, இயேசுவும் சேர்ந்து தண்ணிக்குள்ள போறாரு. Perhaps if the boat is overturned, along with everyone, Jesus who was sleeping also will go into water. அப்ப படவிலே அவரோடு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு கடலுக்கடியில் அவரோடு இருக்க மனமில்லை. So the apostles who were with him on the sea, on the boat, did not have a mind to be with him under the sea. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் எங்கே இருக்கிறேனோ இவர்களும் அங்கே இருக்கும்படி இவர்களுக்காக பிதாவே நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். But what Jesus says, Father, I pray unto you so that they can be where I am also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே ரூத்துடைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பும்போது இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமாக அவள் தேவனை பின்பற்றினபடினால் சம்பவித்தது என்ன? தேவன் தம்முடைய பிரமாணத்தை உடைத்து இயேசுடைய வம்ச வரலாறு அட்டவணையிலே அந்த ரூத்துக்கு இடம் கிடைத்தது. அந்த ரூத்துடைய பெயர் இடம்பெற்றது. Because of the zeal of Ruth, what happened? The Lord broke his commandment and she got a place in the genealogy of Christ. அப்ப தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்தும், நாம் எத்தனையோ பிரச்சனை வழியாய் போனாலும், எத்தனையோ தேவைகள் நமக்கு இருந்தாலும், தேவன் நம்மை நினைக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இவர்களுடைய மதில் எப்படி இருக்கிறது? Though we go through various trials and problems, some temptations, when God remembers about us, what he thinks is, how is their wall? நாம் எல்லாரும் அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த சத்தியத்திலே காணப்படுகிறோம், பல பாடுகள் மத்தியிலும். We are all found in the truth in the midst of various trials to be caught up in the secret coming of Jesus. இப்போது சகோதரி சாட்சி சொன்னார்கள். Now the sister testified. ஒரு அநியாயம் அவர்களுக்கு முன்பாக நடந்தாலும் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. Even if one injustice, she will not spare that. ஆனா இப்போது எல்லாம் ஏதாயிலும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் அவங்க மௌனமா இருக்க காரணம் என்ன? But what is the reason, if anything happens in her life, why she remains silent? என்ன நோக்கத்துக்காக மௌனமா இருக்கிறார்கள்? With what purpose she is remaining silent? ஏன் இப்ப கேள்வி கேட்க தெரியாதா? Does not she know to question now? கேள்வி கேட்க முடியாதா? Or can't she question? அப்ப ஏன் மௌனமா இருக்கிறார்கள்? Then why she remains quiet? காரணம் எப்படி ஆயிலும் ரகசிய வரியில போயிரணும். The reason is, by any means I should go in the secret. அதுக்காக இதெல்லாம் சகிப்போம். For that let us endure all these things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் சகித்து பொறுத்து பல கஷ்டங்களின் வழியாக இந்த சபையிலே உறுதியாய் நிற்கிறவர்கள், நீங்கள் இருப்பதுடைய நோக்கம் அவருடைய ரகசிய வரிகளை என்றைக்காவது ஒரு நாள் அவரை நம்ம எடுத்துக்கொள்வார். Beloved, those of you who are enduring, sustaining all the trials and still you are abiding in the church, the reason is, by any means one day you will go in the secret coming. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் எப்போது யாரை என்னுடைய ரகசிய வரிகளை சேர்த்துக் கொள்ள முடியும்? Then what he says, when and whom I can gather in my secret coming. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், அவள் ஒரு மதிலானால் அதின் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். We read in Song of Solomon chapter 8, if she is a wall, let's build the fort of silver on her.
அப்ப இங்கே ஆண்டவர் சபையை ஒரு ஸ்திரீக்கொப்பாக சொல்லுகிறார். Here the Lord is comparing church with a woman. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மறுபக்கத்திலே கிறிஸ்து நமக்கு புருஷனாய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மனைவியாய் இருக்கிறோம். On the other hand, Christ is our husband. Every anointed child of God, we are his wife. உலக வாழ்க்கையில் ஒரு மணவாட்டி மனைவியாய் மாறுகிறாள். In the worldly sense, a bride will become a wife. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மனைவி மணவாட்டியாய் மாறப்போகிறாள். But in a Christian life, a wife is going to become a bride. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். Come up thither, I will show the wife, the wife of lamb. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். I will show you the bride, the wife of the lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கும்போது ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஒரு மனைவி விவாகத்துக்காக இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாறும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். In Revelation 19 from verse 7 onwards we read, for the marriage of the lamb has come and his wife hath made herself ready. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இங்க நாம் படிக்கிறோம், அவள் ஒரு மதிலானாள். We read here, if she is a wall. வாசிங்க உன்னத பாட்டு 8 9ஆம் வசனம். அவள் ஒரு மதிலானால் அதின் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். போதும். அவள் ஒரு மதிலானால் அதின் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். If she be a wall, we will build upon her a palace of silver. அப்ப தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்து நினைக்கும் போது நம்முடைய மதில்கள் தான் எப்போதும் 24 மணி நேரமும் எப்போதும் நம்முடைய மதில்கள் தான் அவருக்கு முன்பாக இருக்கிறது. When God thinks about us 24 hours, it is our walls are before God. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் நாம் எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய மதில்கள் எப்போது நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய இடத்திற்கு நாம் ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். So also in our spiritual life we have to come to a place where our walls are before us always 24 hours in our life. மறுபடியும் ஆவியானவர் எம்பசைஸ் பண்ணி அல்லது வலியுறுத்தி சொல்லுகிறார், எப்படி தேவனுக்கு முன்பாக என்னுடைய மதில்கள் உன்னுடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கிறதோ அதுபோல இந்த பூமியிலே நாம் இருக்கும்போது எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய மதில்கள் காணப்பட வேண்டும். Again the Spirit of the Lord is emphasizing and telling as how my walls and your walls are always continually before God, so also while we are on this earth our walls should be always before our eyes. அப்ப அவள் ஒரு மதிலானால் அதின் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். வெள்ளிக்கோட்டை என்பது சரீரமிற்பு இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதை காட்டுகிறது. If she be a wall, let us build upon her a palace of silver. Silver shows the redemption of body being caught up in the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த மதில் என்பது சபைக்குள்ள அல்லது தனிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஒரு மதில் இருந்தால் மட்டும்தான் அவர் அதை வெள்ளிக்கோட்டையாக அல்லது அவருடைய ரகசிய வரிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் ஆயத்தப்படுத்த முடியும். Only in a life of a child of God, if there is a wall in his or her life, then God can make it as a palace of silver or can make that person ready for his secret coming to be caught up. மதில் என்பது முதலாவது அது ரட்சிப்பை காட்டுகிறது. First of all, wall shows salvation. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். Isaiah 26 verse 1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்ப புதிய எருசலேம் சியோன்ல ஒரு பெலனான நகரம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. அதிலே ஒரு மதில் இருக்கிறது. அந்த மதில் என்னவென்றால் ரட்சிப்பு தான் அதன் மதிலாயிருக்கிறது. Zion in Jerusalem is called a strong city. In that city there is a wall, and what is that wall is the salvation. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு ஸ்திரியை காட்டவில்லை,
ஒரு கட்டடம் வானத்திலிருந்து இறங்கி வருவதை காண்பிக்கிறார். Therefore in Revelation, when he said, "Come up hither, I will show the bride, the wife of Lamb," he did not show a woman, but has shown a building coming down from heaven. அப்ப அதற்கு ஒரு பெரிதும் உயரமான மதில் அங்கே இருப்பதாக தரிசனத்தில் காண்கிறார். In vision he saw a great wall was for that city. மதில் என்பது ரட்சிப்பை காட்டுகிறது. Wall shows the salvation. அதன் உயரம் 7 விதமான ரட்சிப்பை நாம் அடையும் போது அந்த உயரம் பூரணப்படுகிறது. That height is perfected when we attain the 7 types of salvation. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில மதில் சுவரை 2 அடி 3 அடி அல்லது 4 அடி கட்டி அப்படியே விட்டிருப்பார்கள், மேலே கட்டாமல் விட்டிருப்பார்கள். In some places you see the wall they have built for 2 feet or 3 feet. After that they would not have completed that building. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் போட்டு அப்படியே விட்டிருப்பாங்க, மேலே மதிலே இருக்காது. Some places you will see only the foundation laid and no wall on it. ஆனால் பெரிதும் உயரமான மதிலை அவர் காண்கிறார். But he saw a great and high wall. அப்ப மதில் என்பது ரட்சிப்பு, wall is salvation. ஆனா தேவன் என்ன சொல்கிறார்? மதில் என்று ஒருமையில் சிங்குலர் அல்ல, மதில்கள் என்று சொல்லுகிறார். But God is not saying in singular as wall, but he says walls in plural. அப்ப 7 விதமான ரட்சிப்பை நாம் அடையும் போதுதான் இந்த மதிலின் வேலை பூரணப்படுகிறது. So only when we attain 7 salvations the work of this wall is getting perfected. அடுத்தது பெரிதும் உயரமான மதில், பெரிதான மதில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Then it is written a great wall. இதனுடைய அர்த்தம் என்ன? What is its meaning? இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை பார்க்கலாம், above all the things in the world, இந்த உலகத்துள்ள எல்லா உறவுகளை பார்க்கலாம், above all the relations of this world, நம்முடைய சொந்த ஜீவனை பார்க்கலாம், even above our own life, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை யார் பெரிதாக எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் பெரிதும் உயரமான மதிலாக மாறப்போகிறார்கள். Those who consider the salvation given by God is great, they are going to become a great and high wall. ஆகவே தான் எபிரேயர் 2:4 ஆங்கிலத்தில் 3 என்று நினைக்கிறேன், அங்கே நாம் படிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Therefore we read in Hebrews 2:3 in English, how shall we escape if we neglect so great salvation? ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு என்பது இந்த முழு உலகத்தை பார்க்கலும் பெரியது என்று இயேசு பிரசங்கித்தார். Jesus preached the salvation God gives a man is more than the whole world together. ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு கேள்வி கேட்டார். Jesus asked a question, what profits a man if he gain the whole world and lose his soul? அப்ப இந்த முழு உலகத்தை பார்க்கலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு தான் பெரிதாய் இருக்கிறது. So the salvation God gives is greater than the whole earth. ஆகவே தான் மத்தேயு 10:37 இயேசு சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கீழே உள்ள வசனத்தில் சொந்த ஜீவனை தேவனை விட அதிகமாய் நேசிக்க கூடாது, அதை காக்கிறவன் இழந்து போவான். Therefore Jesus said in Matthew 10:37, he that loveth father or mother more than me is not worthy of me, or he that loveth son or daughter more than me is not worthy of me. If we continue to read, we see we should not even love our own life. அப்படியானால் இந்த உலகத்துள்ள மற்ற உறவுகள், இந்த உலகத்துள்ள பட்டங்கள், பதவிகள், ஸ்தானங்கள் தேவனை காட்டிலும் இவைகளை அதிகமாய் நேசிக்கிறோமா? If that be so, are we loving the relations, our education, our status, our job, are we loving these more than our God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பழைய ஏற்பாட்டிலே ஜீவித்ததான ஆபிரகாமை பாருங்கள், தன்னுடைய ஒரே குமாரனை கர்த்தர் சொன்னார், உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன், ஆதியாகமம் 22:2. அப்ப ஆண்டவர் தேவனை காட்டிலும் ஆபிரகாம் தேவன் கொடுத்த ஈசாக்கை அதிகமாய் நேசித்தான். In the Old Testament, if we consider Abraham, he loved Isaac, the son given by God. It is written in Genesis 22:2, thy only son whom thou lovest more. புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஆபிரகாமே தேவனை காட்டிலும் அதிகமாய் சொந்த பிள்ளையை நேசித்த போது ஆண்டவரால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, போய் பலி செலுத்து என்று சொல்லிவிட்டார். The Old Testament saint who is going to new heaven, when he loved his son more than God, God could not bear it. He told, go and offer thy son Isaac. அந்த நேரத்திலே ஆபிரகாம் நிரூபிக்கிறான், எனக்கு ஈசாக்கு முக்கியம் அல்ல, செத்துப்போன கர்ப்பத்திலிருந்து கிடைத்திருந்தாலும் செத்துப்போன சரீரத்திலிருந்து கிடைத்திருந்தாலும் இந்த ஈசாக்கை கொடுத்தது கர்த்தர், ஆகவே கர்த்தருக்காக அவனை பலி செலுத்துவேன் என்று
மோரியா மலைக்கு போனான். Then Abraham decided, I will offer Isaac, though he was born out of the dead body and the dead womb, but given by God. So I will offer him, and went to the mount of Moriah. 12ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லவில்லை. Again we read in verse 12, the Lord is speaking. The one word the Lord said in verse 2, it is not mentioned in verse 12 now. ஆதியாகமம் 22:2 உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன். In verse 2, thy son, thy only son, and whom thou lovest. ஆனால் 12ஆம் வசனத்துல உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் அங்கே நேசகுமாரன் என்கிற வார்த்தை இல்லை. In verse 12, thy son, thy only son, but we don't see here the son whom thy love. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ பக்தர்கள், நாபோத்தை போன்றவர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போன்றவர்கள் தங்களுடைய சொந்த ஜீவனை பாராமல் தேவனுக்காக தங்களை பலியாய் ஒப்பு கொடுத்தார்கள். Therefore in the Old Testament many saints like Naboth, like Shadrach, Meshach, Abednego, they did not consider their own life, but they have yielded themselves as a sacrifice to God. நான் துவக்கத்தில் சொன்னது போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவிக்கும்படியாக 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள் அவர்களோடு ஒருவராக நடமாடின தேவன், அதே வேளையில் நாபோத் கல்லெறிந்து கொல்லப்படும் போது அவன் உபதேசத்துக்காய் நிற்கும் போது அவனை காப்பாற்ற இறங்கி வரவில்லை. As I told already in the beginning, when Shadrach, Meshach, Abednego was cast in the furnace heated the 7 times more, the Spirit, the Lord who came and walked with them in the midst of the fire, did not come down to save or escape Naboth when he was stoned to death because of the truth he stood for. மதில் என்பது முதல் ரட்சிப்பு பாவ மன்னிப்பாய் இருக்கிறது. Salvation is the wall. The first salvation is the forgiveness of sin. இன்றைக்கு இங்கே கடந்து வந்த தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லும்படியாய் சொல்லப்பட்ட அந்த தூது இந்த பாவ மன்னிப்பை பற்றியது. The truth what emphasized to deliver to the people today who have come here is the forgiveness of sin. நேற்றைய தினத்திலே 7 விதமான ரட்சிப்பை குறித்து நான் சொன்னேன். Yesterday I told about the 7 types of salvation. இரண்டாவது ரட்சிப்பு ஞானஸ்நானம். Second salvation is water baptism. நம்மில் பலரும் ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. Many have taken water baptism since many years. ஆனா ஞானஸ்நான சத்தியத்திலே அது ஒரு அடக்க ஆராதனை. நாம் ஒரு பிரேதமாக மாறி இருக்க வேண்டும். When the water baptism service, it is a burial service. We should have become as a dead body. சுயத்துக்கு மரித்து கொண்டிருக்க வேண்டும். அனுதினமும் நான் சாகிறேன் என்று அப்போஸ்தலன் சொன்னது போல தினந்தோறும் சுயத்துக்கு மரிக்க வேண்டும். Every day we must die to ourselves, like the apostle said. இதுதான் தேவனுக்கு முன்பாக இருக்கிற இரண்டாவது மதில். This is the second wall before God. இப்ப நம்ம பலருடைய வாழ்க்கையில சுயத்துக்கு மரிக்கிற அனுபவம் நம்ம இடத்துல இல்ல. In many of our life we don't have the experience of dying ourselves. இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் வரவில்லை. Jesus said, I did not come on my own. நான் சுயமாய் பேசவில்லை. I did not speak of my own. நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. I have done nothing of my own. எப்போதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற நமக்குள்ளே உருவாக வேண்டிய இரண்டாவது மதிலை குறித்து சொல்லுகிறேன். நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று இயேசுவே சொல்லியிருப்பாரானால், I am talking about the second wall. We who are before God, even if Jesus has said, I have not come on my own, I did not say anything on my own, or I did not do anything on my own. நாம் எம்மாத்திரம்? What are we? அப்ப நம்முடைய ஜீவியத்திலே அந்த மரணம் முதலாவது நடைபெற வேண்டும். In our life first this death should take place. இது நேற்றைக்கு சுயத்துக்கு மரித்தேன் அல்லது போன மாதம் மரித்தேன் என்று அல்ல, அனுதினமும் அதிலே நாம் சாக வேண்டும். This is not just like I died to self last week or last month, but we should die to ourselves every day. இதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். This is what we read in Colossians chapter 3 verses 3 and 4. For ye are dead and your life is hid with Christ in God. When Christ who is our life shall appear, then shall ye also appear with him in glory. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த நான் என்கிறதான சுயம், நான், எனக்கு, என்னுடையது, இப்படிப்பட்டதான சுயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. Every man has the character like I, mine, myself.
யோசேப்புடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது. It was seen in the life of Joseph. ரெண்டு பேர் சொப்பனத்தை பார்த்து அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். Two people, they saw a dream and they were talking about among themselves. அப்ப யோசேப்பு சொல்லுகிறான், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? Joseph asked, what are you talking? சொப்பனம் கண்டோம். We saw a dream. அப்ப இவன் சொல்றான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வது தேவனுக்குரியது, அதை என்கிட்ட சொல்லுங்க. He said, it is God to interpret the dream and you can tell the dream to me. அப்ப என்னால முடியும். Which means I can do. நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன். I will tell the meaning of the dream. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் like this in everyone's life. ஒரு பெரிய எகிப்து சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் அந்த பார்வோனுடைய குடும்பத்திலிருந்து அந்த ஆளுகையிலிருந்து பறித்தார். God took away the kingdom, the great Egyptian empire from that family. காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason? ஒரே ஒரு வார்த்தை. One word. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அந்த பார்வோன் அவனுடைய பேர் இரண்டாம் பிஸ்மத்தி என்று சரித்திரம் சொல்லுகிறது. In Ezekiel 29:3 the history says his name is இரண்டாம் பிஸ்மத்தி. செகண்ட் பிஸ்மத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அவன் என்ன செய்தான்? ஒரு நதியை உண்டாக்கி அந்த நதி மேல படுத்துக்கிட்டு, இந்த நதி என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன், நான் எனக்கு. He made a river and he was lying on the river, said, this river is my own, I have made it for myself. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் போய் கர்த்தர் புலம்புகிறார். The Lord was lamenting immediately with Ezekiel the prophet. 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இந்த நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. Because he had said the river is mine and I have made it. நாம் தினந்தோறும் எவ்வளவு பெருமையான வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். Examine and see how many proud words we talk a day. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? Then what did the Lord do? அன்றைக்கு எகிப்து சாம்ராஜ்யத்தை பறித்து நேபுகாத்நேச்சார் இடத்திலே கொடுத்தார். அதே அதிகாரம் 18-19 வசனங்கள். Same chapter verses 18 and 19. God took that empire from Egypt and gave to Nebuchadnezzar. அதற்கு சில நியாய தீர்ப்புகளை கொடுத்தார். God gave some judgments also. 40 வருஷம் எகிப்து குடியேற்று இருக்கும். 40 years there will be no inhabitant in Egypt. அந்த அதிகாரத்தை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You can read the chapter for yourself. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே 40 வருடம் உலக சரித்திரத்தில் எகிப்து குடியேற்று காணப்பட்டது. So also in the world history for 40 years Egypt was not habited. அடுத்து 15ஆம் வசனத்துல, இனி நீ ஜாதிகளை ஆளாதபடிக்கு உன்னை குறுகி போக பண்ணுவேன். And in verse 15, I will diminish you that you will not rule over nations anymore. ரொம்ப பழைய பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எகிப்து சாம்ராஜ்யத்துடைய மேப்பை நீங்க பார்க்கலாம். எவ்வளவு நாடுகளை ஆளுகை செய்தார்கள். If you see in the old Bible, you can see how many countries Egypt ruled. ஆனா இன்றைக்கு உலக வரைபடத்துல பாருங்க, எகிப்து ஒரு குட்டி ராஜ்யமாய் உலக வரைபடத்துல மாறி இருக்கிறது. But today if you see the world map, Egypt has become a very small country. கர்த்தர் எசேக்கியேல் 29:15 சொல்றார், உன்னை குறுகி போக பண்ணுவேன், அற்ப ராஜ்யமாய் இருப்பாய். The Lord says in Ezekiel 29:15, I will make you to diminish and thou will not rule them anymore. மாத்திரமல்ல, பார்வோன் குடும்பத்தை பார்த்து சொன்னார், இனி நீ ஜாதிகளை ஆளுகை செய்ய முடியாது. Also looking at the family of Pharaoh, the Lord said, you will no more rule the nations. கடந்த 2700 வருடங்களாக எகிப்தியன் பார்வோனுடைய குடும்பத்தார் எகிப்தை ஆளுகை செய்யவில்லை. மாறி 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 ஒவ்வொரு சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து, கடைசியா ரோம சாம்ராஜ்யம் போய் பிற்பாடு பலரும் ஆளுகை செய்து, முதலாக எகிப்து அது குடியரசு நாடாக மாற்றப்பட்ட போது அதன் முதல் அதிபர் ஒரு முஸ்லிம், கமால் அப்துல் நாசர். இன்றைக்கு வரைக்கும் எகிப்து ஒரு எகிப்தியனால் ஆளவில்லை. தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. For the past 2700 years, Egypt was not ruled by their family. Even when it was announced as a republic, a Muslim, he was the first leader of liberated Egypt. கமால் அப்துல் நாசர். His name was Kamal Abdul Nasser. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரே ஒரு வார்த்தை, only one word. அவன் உண்டாக்கினதை பார்த்து நான் உண்டாக்கினேன்னு சொன்னான். What he made, he said, I have made it. கர்த்தர் அப்ப இந்த ஞானஸ்நான சத்தியத்திலே நடைபெற வேண்டிய காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நான் அல்ல, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் அல்ல. What has to happen in our death is that
not I anymore. அதைத்தான் நேபுகாத்நேச்சாருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். பூமியின் குடிகள் எல்லாரும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். And that's what Nebuchadnezzar was taught. We saw yesterday, all the inhabitants of the earth, they are nothing before him. இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இரண்டாவது ரட்சிப்பு. What I am telling now is the second salvation. நாம் மரிக்க வேண்டும். We must die. அனுதினமும் சாக வேண்டும். We must die every day. நம்முடைய பிரயாணங்கள் நம்முடைய இஷ்டப்படி இருக்க கூடாது. Our travel should not be according to our desire. அது மரண வீட்டுக்கு போவதா இருந்தாலும், Even going to the house of death. இயேசுவை பாருங்கள், லாசர் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டு, லாசர் என்றல்ல, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். If you look at Jesus, it's not just Lazarus, the one whom you love, he is sick. இயேசு போகவில்லை. Jesus did not go. மரித்தான் போகவில்லை. Died did not go. அடக்கம் பண்ணினார்கள் போகவில்லை. They buried him, he did not go. கடைசியா போய் பெட்டியில ஒரு முகத்தை பாத்துறோன்னு போகல. He did not go to see one last time his face on the coffin. பிதா எப்போது அனுப்பினாரோ அப்போது போகிறார். When the Father sent him, he went. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பெதஸ்தாவுக்கு இயேசு போகிறார். Jesus went to Bethesda. இயேசுவை விட பெரிய ஊழியர் இந்த உலகத்தில் உண்டோ? Is there any great minister, a servant more than Jesus on this earth? இயேசுவை விட வரம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் உண்டோ? Is there anyone greater than with the talent and with the authority with Jesus? பெதஸ்தாவுக்கு போனார் இயேசு. மருத்துவமனையில் படுத்திருப்பது போல பல வருடங்களாக வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருக்கிறார்கள். Jesus went to Bethesda and people were lying there like they are lying down in a hospital. ஒரே ஒரு மனிதனை சந்தித்தார். He met only one man. அவனோடு பேசினார். Spoke to that man. அவனை குணமாக்கினார். Healed that man. வேற ஒரு வியாதியஸ்தர் பக்கமும் திரும்பி பார்த்து விசாரிக்கவில்லை. He did not even look at any of the sick people, did not inquire them at all. இவர்தான் இயேசு. He is Jesus. இவர்தான் நாம் அறிக்கை பண்ணுகிற, கவனித்து பார்க்க வேண்டிய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு. அவர் அனுப்பப்பட்டார். He is the Jesus, the great apostle and the high priest of our profession, whom we have to look into. He was sent. ஒருவேளை நாமோ நீங்களோ அந்த இடத்துக்கு போயிருந்தால், நம்மிடத்திலே வரங்கள் இருந்திருந்தால், நம்ம ரொம்ப இரக்கமுள்ளவர்கள், எல்லாரும் படுக்கை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லியிருப்போம். Had you or me gone to that place with that talent, we are very compassionate. We would have told everyone, take up your bed and walk. இயேசுவின் ஊழியத்தை கவனித்து பாருங்கள். Look at the ministry of Jesus. இயேசுவை மிஞ்சி ஒரு ஊழியம் செய்ய போகாதிருங்கள். Don't go and try to do anything above Jesus. இயேசுவை மிஞ்சின ஆத்தும பாரம் நமக்கு தேவையில்லை. Let's not have the burden of soul more than Jesus. ஏனா இந்த வாழ்க்கை சுயமில்லாத வாழ்க்கை. Because this is a life without any self. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும். Whatever the Lord says to do, whatever the Lord says to speak, we should do only just that. இதுபோல இயேசுவுடைய வாழ்க்கையில अनेक சம்பவங்கள் இருக்கிறது. So also many incidents in the life of Jesus. அதான் அவர் சொல்கிறார், நான் சுயமாய் வரவில்லை. Jesus says, I did not come on my own. நான் சுயமாய் பேசவில்லை. I did not speak on my own. நான் சுயமாய் வாழ்க்கையில ஒன்றும் செய்யவில்லை. I did nothing on my own in my life. இதுதான் ஞானஸ்நானம் என்கிற மதில். This is the wall called water baptism. நம்ம ஞானஸ்நானம் எடுத்து 40-50 வருஷம் இருக்கலாம். We may have taken water baptism since 40 years ago. இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோமா? ஒரு பிரேதமாய் மாறி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அடக்காராதனை தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறதா? Have we come to this place? Have we become a dead body? Is a burial service happening in our life every day? இப்ப யோசேப்புடைய வாழ்க்கைக்கு திரும்புவோம். Now let's come back to the life of Joseph. இப்படி நான் என்று சொன்னவனே, Joseph who said I, கர்த்தர் 2 வருடம் அந்த காவல் கிடங்கில் அவன் இருந்தபோது, when he was in the prison for 2 years under that watch, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார். God put iron fetters to his feet. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. His soul was put inside that prison in the iron. 2 வருஷத்துக்கு பிற்பாடு, after 2 years, பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கறான். Pharaoh saw a dream. யோசேப்பை அழைத்து கொண்டு வந்து தனக்கு முன்பாக நிறுத்தி சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல முடியும்னு உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். He called for Joseph, made him stand before him and told, I saw a dream and I came to know that you are able to interpret that dream. ஏன் அந்த பக்தனாகிய யோசேப்பை, பரிசுத்தவானாகிய யோசேப்பை சிறைச்சாலையிலே காவல் கிடங்கிலிருந்து தேவன் தப்புவிக்காமல் மௌனமாய் இருந்தார்? Why God remained silent, did not deliver the Joseph from the prison, from the watch? ஏன் ஆண்டவர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்? அவன் மேல் பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது, when he was falsely accused, why God was just looking at him? அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படும் போது, when he was sent to the prison, அவன் கால்களை விலங்கு போட்டு கட்டும் போது, when they tied his feet with iron fetters, அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருக்கும் போது, when his soul was in that iron,
அவன் கர்த்தரோடு தான் இருந்தான். He was with the Lord. கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். He was praising the Lord. கர்த்தரை நினைத்துக் கொண்டிருந்தான். He was remembering the Lord. நாம் படிக்கிறோம் கர்த்தர் சிறைச்சாலையிலும் அவனோடு தான் இருந்தார். We read the Lord was with him in the prison. அப்ப சிறைச்சாலையிலே அவர் என்ன செய்தார்? அவனை விடுதலையாக்கி தம்முடைய பக்தனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்படியாய் அங்கே கிரியை செய்யவில்லை. இந்த கர்த்தர் தம்முடைய பக்தனோடு கூட சேர்ந்து சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். The Lord was not there with him to deliver his beloved, his saint, to bring out from the prison, but this Lord was with him in the prison. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே தான் ஏசாயா 63:10 நாம் படிக்கிறோம், அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். Therefore Isaiah 63:10, he was there in all his distress. நம்மை விடுதலையாக்குவது மட்டுமல்ல கர்த்தருடைய வேலை. The work of the Lord is not just to deliver us. சில வேளையில சிறை இருப்பில் இருக்கும்போது, கட்டுகள்ல இருக்கும்போது, நெருக்கத்தில் இருக்கும்போது அவர் நம்மோடு சேர்ந்து நெருக்கப்படுவார், நமக்கே தெரியாமல். ஆனால் விடுவிக்க மாட்டார். Sometimes when we are in affliction, when we are distressed, he also will be afflicted with us, even we don't know that, but he will not deliver us. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் வியாதியாயிருந்தேன், நான் காவலில் இருந்தேன். In Matthew 25, Jesus says, I was hungry, I was in watch, I was in prison, I was thirsty. அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை நீங்க பசியா இருந்திருக்கலாம், ஆண்டவரால் ஏன் ஆகாரம் கொடுக்க முடியவில்லை? நீங்க தாகமாயிருந்த நேரத்தில் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தாகம் தீர்க்க ஒருத்தரை ஏற்படுத்தல? நீங்க சிறை இருப்பில் இருந்தபோது, வியாதியாக இருந்தபோது சிலவேளை நம்மை கைவிட்டிருப்பார்கள். Sometimes you may think when you were sick, when you were hungry, no food was given, when you were thirsty, no drink was given, when you were in captivity, when you were sickness, maybe people would have forsaken you. அப்போது வியாதி படுக்கையிலிருந்து, மரண படுக்கையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லையே, தேவன் என்னை இப்படி கைவிட்டாரே, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரே என்று நாம் சிந்தித்திருப்போம். Maybe on the sick bed of sickness, bed of death, we might have thought there is no one even to give a glass of water. Why God has forsaken me like this? இப்போ ஒரு மனிதன் வியாதிப்பட்டால், Now if a man is sick, அவனை அதிகமாக நேசிக்கிற மனைவி என்ன செய்யலாம்? நீங்க படுற வியாதியை காலையில் 10லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் அந்த வியாதியின் வேதனையை படுங்க. நாளுக்கு மேலே நான் ஒரு 10 மணி வரைக்கும் படுறேன், அப்புறம் அந்த வியாதி அதை பிள்ளை படட்டும், இப்படி ஷேர் பண்ண முடியாது. வேற யாரும் ஷேர் பண்ண முடியாது. எந்த அன்பும் அதை செய்ய முடியாது. Even his beloved wife cannot say, from morning to 4 you suffer, then 4 to 10 I will suffer, then the child can suffer. No love can do this. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ வியாதிப்படும் போது நானும் உன்னோடு கூட சேர்ந்து வியாதிப்படுகிறேன். But Jesus says, when you are sick, I am also with you in that sickness. நீ மாத்திரம் பசியாய் இல்லை, உன்னோடு கூட சேர்ந்து நானும் பசியாய் இருக்கிறேன். It's not only you are hungry, even I am hungry with you. நீ மாத்திரம் வியாதியாய் இல்லை, உன்னோடு சேர்ந்து நானும் வியாதிப்படுகிறேன். You are not only sick, I am also sick with you. நீ காவலில் இருப்பது மட்டுமல்ல, உன்னோடு சேர்ந்து நானும் அந்த சிறை இருப்பிலே யோசேப்போடு இருந்தது போல உன்னோடும் இருந்தேன், இருக்கிறேன், இனியும் இருப்பேன். Not only you are in watch, as I was with Joseph in that prison, I was with you, I am with you, and I will be with you. நாம் யார்? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? எதற்காக இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாய் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும்போது தகுதி இல்லாத என்னையும் உன்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ரகசியம் உங்களுக்கு விளங்கட்டும். Well, let us understand who are we when there are crores and crores of people in this earth. Why did he chose us? Why did he brought us? Let us understand this mystery about ourselves. இப்ப யோசேப் என்ன சொல்கிறான்? பார்வோனை பார்த்து, நான் அல்ல. Now looking at Pharaoh, Joseph says, it's not I. அப்ப ஏன் ஆண்டவர் மௌனமாக இருந்தார்? Why God remained silent? ஏன் அவனை காப்பாற்றவில்லை? Why God did not deliver him? சிறைச்சாலையில கூட இருந்த கர்த்தருக்கு ஏன் சிறைச்சாலையை விட்டு வெளியே கொண்டு வர முடியவில்லை? The Lord who was with him in the prison, why he could not bring out from the prison? அந்த குறிக்கப்பட்ட காலம் சிறைச்சாலையில் இருக்கும்படி ஏன் அனுமதித்தார்? Why he allowed him to be in the prison for the definite period? அவனுக்குள் காணப்படுகிற அந்த நான் என்கிற அனுபவம், நான் அல்ல, எல்லாமே தேவன்தான். The experience which was found in him, I should come to a place, it's not I, everything is God alone. அப்ப எழுத்தின்படியான எகிப்தின் சிங்காசனத்திலே உட்கார்வதற்கு, நித்தியத்திலே புதிய வானத்துக்கு போவதற்கு யோசேப்புக்கு இந்த ஜீவியம் தேவையா இருந்திருக்குமானால், பிதாவின் சிங்காசனத்தில் பிதாவோடு இயேசுவோடு அமர போகிற அவருடைய மனவாட்டி சபையே, நமக்குள்ளே இந்த சுயத்துக்கு, இந்த நான் என்கிற அனுபவத்துக்கு நாம் எப்படி மரிக்க வேண்டும்? If Joseph had to come to that state to sit on the literal throne of that Egypt, who is going to inherit the new heaven in eternity, but if we are going to sit with the Father and the Lord Jesus on his throne, then how much we should die to ourselves and to our own.
எப்போதும் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. Thy walls are continuously before me. அப்ப தேவன் யோசிக்கிறார், இந்த குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவன் சுயத்துக்கு மரித்து விட்டானா, மரிக்கவில்லையா, அனுதினமும் செத்துக் கொண்டிருக்கிறானா, இல்லை தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறானா? Lord is seeing, Lord is thinking whether this particular child of God, had he died for self or not, or he is revealing himself every day his own. நாம் அறிய வேண்டிய சத்தியம், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் தேவன் நடத்திப்புக்கு கீழாய் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 10:1. In 1 Corinthians 10:1, the truth we should understand is all our fathers, they were under the cloud, under the leading of God. அப்ப மேகங்களுக்கு மேலாக நாம் ஏறுவோமானால் அது லூசிஃபருடைய ஆவியாய் மாறி விடுகிறது. If we try to ascend above the cloud, it will be the spirit of the Lucifer. நாம் முதல் ரட்சிப்புக்கு திரும்புவோம். Let's come back to the first salvation. இதை தான் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்த சொல்லுகிறார். The Lord is telling me to emphasize this. பாவ மன்னிப்பு, forgiveness of sin. தினந்தோறும் கல்வாரியண்டே கடந்து வந்து தினந்தோறும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Every day we must come to the cross. We should receive the forgiveness of sin daily. ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தின் போதோ, Not only during a sanctification ஒரு meeting ராபோஜன கூட்டத்தின் போதோ, or during the Lord's communion. அப்படி அல்ல. Not so. தினந்தோறும், Daily. எப்போதும் Always. நீங்கள் இயேசுவின் மரணத்தை தியானித்துக் கொண்டு, சுமந்து கொண்டு, அறிக்கையிட்டுக் கொண்டே வேலைக்கு போக வேண்டும், அறிக்கையிட்டுக் கொண்டே வாகனத்தை ஓட்ட வேண்டும், அறிக்கையிட்டுக் கொண்டே படுத்திருக்க வேண்டும். You must always confess, you must always bear the death of Jesus when you go to work, when you travel, even when you lie down, you must confess this. 2 கொரிந்தியர் 4:10 இதை படிக்கிறோம். We read of this in 2 Corinthians 4:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போது சுமந்து திரிகிறோம். Always bearing about in the body the dying of Lord Jesus, that with the life of Jesus also might be made manifest in our body. நம்மில் எத்தனை பேர் இப்ப நான் சொன்னபடி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவே, எனக்காக வானத்துக்கு பூமிக்கு நடுவில் அரை நிர்வாணமாய் தொங்கின இயேசுவே, எனக்காக முகத்திலே காரி துப்பப்பட்ட இயேசுவே, என் தலையில் வந்த பாவங்களுக்காக முட்கிரீடம் சுட்டப்பட்டவரே. How many of us saying that Jesus who died for me, who is crying half naked between heaven and earth, who shed his blood and who took the crown of thorns upon your head and who was spat upon your face? நான் தலையிலே செய்த பாவங்களுக்காக தலையில முட்கிரீடம் சுட்டப்பட்டவரே. For the sins I committed in my head, the one who crowned with the thorns of a crown on head. யோசித்து பாருங்க, நேற்றைக்கு ஒரு நாள் எத்தனை முறை சொன்னீங்க, முந்தா நாள் எவ்வளவு சொன்னீங்க, இன்றைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரத்துல எத்தனை முறை சொல்லிருக்கீங்க? Now consider how many times you told it yesterday or the day before yesterday, today since morning, how many times you told? 1 கொரிந்தியர் 4:2-3 இதை யார் சொல்லவில்லையோ அவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்ல, அவங்களுக்குள்ள அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. In 1 Corinthians 4:2-3 we read that they that not say this, they don't have the spirit of God, but they have the spirit of Antichrist in them. மறுபக்கத்தில் நீங்க இயேசுவே என்று ஒரு முறை சொல்லும்போது உங்களுடைய பெயரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அவர் அங்கே அறிக்கையிடுகிறார். அப்ப ஒரு 100 முறை நீங்க இயேசுவேன்னு சொன்னா 100 முறை பரலோகத்திலே உங்களுடைய பெயர் தொனிக்கிறது, எல்லா பக்கத்திலும் தொனிக்கிறது. இயேசு அதை அறிக்கையிடுகிறார் பிதாவுக்கு முன்பாக. Every time when you confess the name Jesus one time, Jesus is also confessing your name in heaven. So if you say 100 times confess Jesus' name, your name is also confessed 100 times in heaven in all the sides before the Father by Jesus. மத்தேயு 10 அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். We read this in Matthew chapter 10. 33 வசனத்தில் மனுஷர் முன்பாக, 32 வசனம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். Verse 32, whosoever therefore shall confess me before men, him will I confess also before my Father which is in heaven. இப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோமா? நம்ம எல்லாருடைய பேரும் பரலோகத்துல தொனிக்கட்டும். Now let us all with one mic and shall we say one word, let all our names be resound in heaven. எனக்காக இரத்தம் சிந்தின என் இயேசுவே, my Jesus who shed my blood for me. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நீங்கள் எப்போதெல்லாம் இயேசுவே என்று சொல்லுகிறீர்களோ, every time when you say Jesus, அப்போது ஒரு ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வருகிறது. தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். then a salvation comes into you, the one who take away the sin of his people and saves them. ரட்சிக்கிறவர் என்றால் உடனே பிரச்சனையிலிருந்து விடுதலை எதிர்பார்க்க கூடாது. Saving means does not mean deliverance from the problem immediately. சில நேரங்களில் விடுதலை தருவார். Sometimes he will give deliverance. சில வேளை சிறைச்சாலையில் நீ இருந்தாலும் உன்னோடு கூட அவர் இருப்பார். அதுதான் ரட்சிப்பு. Sometimes if you are in the prison, he will be with you in the prison, and that is salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ளே 3 பேர் உலாவினார்கள். 4வதாக அங்கே தேவன் உலாவுகிறார். 3 of them they walked in the furnace heated 7 times more, and the 4th person, the Lord was also walking with them. அங்கே மாம்ச கண்களுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு தெரிந்தது.
There with the carnal eyes Nebuchadnezzar could see that. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார், எல்லா பாதையிலும் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு சில வேளை தெரியாது, மாம்ச கண்களுக்கு தெரியாது. Sometimes with our carnal eyes we cannot see the Lord is with us when we go through various paths in our life. இப்ப பாவ மன்னிப்புக்கு திரும்புவோம். Now let's come back to the forgiveness of sin. அப்ப தினந்தோறும் அதை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, Not only we receive this every day, இந்த பாவ மன்னிப்புக்கு மற்றொரு பக்கம் இருக்குது. there is another side to this forgiveness of sins. மத்தேயு 18 அதிகாரத்தில் இயேசு ஒரு சம்பவத்தின் மூலமாய் சொல்லுகிறார். In Matthew 18 through an incident Jesus narrates this. பேதுரு கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிப்பது? Peter is asking, if my brethren did something against me, how many times I have to forgive him? 7 தரம் மட்டுமோ? Is it 7 times? இயேசு சொல்கிறார் 7 70 தரம். Jesus said 770 times. 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 shows perfection. 70 என்பது ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை காட்டுகிறது. 70 shows the life of a man. அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள். There are two meanings to it. ஒன்று, நான் மரிக்கிற வரைக்கும் அந்த மனிதனை மன்னித்து கொண்டே இருக்கணும். One is till we die we have to forgive that person. இரண்டாவது, அந்த மனிதன் மரிக்கிற வரைக்கும் நான் மன்னித்து கொண்டே இருக்கணும். Second, till that person dies we should forgive him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்படி ஒரு மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Is such a forgiveness in our life? சில வேளை சில காரியங்களை நாம் மன்னித்து இருப்போம். Sometimes we may have forgiven someone ஆனா மறந்து இருக்க மாட்டோம். but not forgotten. தாவீது சிமேயை மன்னித்தான். David forgave Shimei. ஆனா மரண தருவாயில அதை ஞாபகம் வைத்து சாலமோனிடத்திலே சொன்னான். But at the time of his death he remembered and he told that to Solomon. தேவனுடைய சுபாவம் என்ன? What is the character of God? இந்த ஊழியம் என்ன? What is the ministry of God? இந்த ஊழியம் என்ன என்று பலருக்கும் தெரிகிறது இல்ல. Many they don't know what is this ministry is all about. ஒரு மனிதனுடைய கடந்த கால பாவத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவம் செஞ்சாய், 15 வருடத்துக்கு முன்னாடி இந்த பாவம் செஞ்சாய், போன வாரம் இந்த பாவம் செய்தார் என்று சுட்டி காட்டுவது அல்ல இந்த ஊழியம். This ministry is not to point out that you have committed this sin 15 years ago, 10 years ago or last week. அதுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்வதல்ல. Not to say that I will give you a punishment for that. ஏனென்றால் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றால் மன்னித்து மறப்பது. Because the ministry of reconciliation is to forgive and to forget. ஆகவே தான் இயேசுவை எத்தனையோ மலைகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் கொல்கதாவிலே சிலுவையில் அறைந்தார். Therefore there are so many mountains but God the Father crucified Jesus on the mount called Golgotha. கொல்கதா என்றால் அங்கே தலை ஓடுகள் நிறைந்த இடம், கபாலஸ்தலம், தலை ஓடுகள் நிறைந்த இடம். அங்க மூளை இல்ல. Golgotha is a place full of skull and there is no brain. மூளை இருந்தா தான் நம்ம ஞாபகத்துல பல காரியங்கள் இருக்கும். Only if we have brain we will have many things in our memory. கல்வாரி அன்பு கல்வாரி அன்பு என்று சொல்லுகிறோமே, அந்த அன்பை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த அன்பை நாம் மற்றவரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். தினந்தோறும் கொல்கதாவுக்கு வா, மூளை இல்லாத இடத்துக்கு வா. We keep saying the love of Calvary. Not only we obtain it from the Lord, but we should also reveal it to others. Every day come to Golgotha, a place where there is no brain. 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்றால் தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். In 2 Corinthians chapter 5 we read that God did not consider the sin of the people of the world. That's the ministry of reconciliation and the doctrine of reconciliation. தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். God not considering the sin of the people of world. 2 கொரிந்தியர் 8 எபிரேயர் 8 அதிகாரத்திலே in Hebrews chapter 8 12 வசனத்தில், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In verse 12 the Lord says, for I will be merciful to their unrighteousness and their sins and their iniquities will I remember no more. எபிரேயர் 10 அதிகாரத்திலும் இதை சொல்லுகிறார். The same the Lord says in Hebrews 10. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப 17 வசனத்தில் verse 17 அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. and their sins and iniquities will I remember no more. இப்ப தேவன் இவருடைய பாவத்தை மன்னித்து மறந்த பிற்பாடு, அது போன வாரம் வந்திருக்கலாம், போன வருஷம் வந்திருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், அதை நான் நினைத்து பார்ப்பது எப்படி? தேவன் என்றைக்கோ மன்னித்து மறந்து விட்டார். Now if God has forgiven him his sins maybe last week, 10 years, 15 years ago, and God has forgotten, but how can I now remember his sins? அடுத்து மிக முக்கியமான காரியம், தேவன் யாருக்கு அதை மன்னித்து மறக்கிறார்னா, நீங்க மனஸ்தாபத்தோடு கல்வாரி அண்டே போய் அந்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டிருக்க வேண்டும், ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். Next very important thing, who does God forgive and forget? Those who have gone to the Calvary with a broken heart, those who have confessed this, those who ask for the forgiveness of God, to them only God does it. மன்னிப்பு கேட்காத பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை, அது உங்களை பின்தொடர்கிறது.
If you are not asking for forgiveness, those sins are not forgiven, it will come after you. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். Some sin it will be open and go for judgment, but some sin it will follow them after. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we should do then? நம்முடைய எத்தனையோ பாவங்களை ஆண்டவர் மன்னித்து மறந்தது போல நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறக்கிறோமா என்று அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். As how the Lord has forgiven and forgotten many of our sins from heaven, our God is looking at us. Are we forgetting or forgiving the sins of others? இந்த கூட்டத்துக்கு வந்து நம்மில் யாராவது கண்களை மூடும்போது யாருடைய பாவமாவது நம்முடைய ஞாபகத்தில் வருது, அதை குறித்து நம்ம மற்றவர்கிட்ட பேசுகிறோம் இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த பாவ மன்னிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த மதில் இடிந்து போகிறது. If anyone who have come here, when you close your eyes, the sin of someone comes before your eyes, and if you are sharing that sin through with others through WhatsApp, remember one thing: the forgiveness, the wall God has given us is broken, and God has taken it away from us. பாவ மன்னிப்பை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். The Lord takes away the forgiveness of sins. அடுத்து அவர்களை கொண்டு உபாதிக்கிறவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். Then the Lord will hand over them to the hand of the tormentors. இதை மத்தேயு 18 அதிகாரத்திலே கடைசி ஒரு 10 வசனங்களை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You can read the last 10 verses Matthew chapter 18 for yourself. அப்ப கடைசியாக இயேசு என்ன சொல்லுகிறார்? Finally what did Jesus say? அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என்னுடைய பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார்னா மேல உள்ள வசனத்துல பாவ மன்னிப்பு திரும்ப பெற்றுக்கொண்டு உபாதிக்கிறவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். So Jesus says, likewise shall my heavenly Father do also unto you, if ye from your heart forgive not everyone his brother trespasses. Likewise means God will take away that forgiveness of sin, hand over into the hands of the tormentors. அவள் ஒரு மதிலானால், if she is a wall, பாவ மன்னிப்பு என்கிற அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை, நாம் மற்றவருடைய பாவங்களை நினைத்து கொண்டே இருக்கிறபடினால், அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறபடினால், அதை மற்றவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறபடினால் தேவன் நம்முடைய மதிலை, அந்த தேவன் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பை நாம் இழந்து போய் விட்டோமா? The salvation, forgiveness of sin God has given us, do we have it in our life, or have we lost it because we still keep thinking about the sin of others and not forgiving others? இப்ப இயேசுவுக்கு மேல வேற எந்த ஒரு ஊழியக்காரங்களும் ஆறுதல் படுத்த முடியாது. Now no servant of God can comfort you better than or more than Jesus. இயேசு சொல்லிட்டு போயிட்டார், இப்படிதான் நீ செய்யணும், இப்படிதான் நீ வாழணும். Jesus has told this and gone, this is how you should do, this is how you should live. இல்ல பரவாயில்ல, no it's okay. நீ பகையோட ஜீவி, கசப்போட ஜீவி, இல்ல மற்றவங்களுடைய பாவங்களை நினைத்து கொண்டிரு. It's okay, you can remember the sin of others, live with that hatred, that bitterness. ஆனாலும் கர்த்தர் உண்மையில் அன்பா இருக்கிறார். But still God is loving you. அப்படிலாம் இயேசு சொல்லல. Jesus did not say that. ஏமாந்து போகாதீங்க. Don't be deceived. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்ப யாரெல்லாம் கசப்போடு வைராக்கியத்தோடு ஒரு குடும்பத்துல கணவன் மேல மனைவி மேல அல்லது வேற யார் மேலயாவது இருக்கிறீர்களா, வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? In these many years, do you have zeal or bitterness or sorrow about anyone in the family, maybe towards your husband or wife or towards anyone? நேற்றைக்கு வந்த சகோதரன் சொன்னது போல அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. Yesterday as the brother told, there are many reasons. அவர் குடும்பத்தில் சம்பவித்த பல காரியங்கள். Many things happened in his family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உங்களுக்கு ரெண்டு உதாரணங்களை கொடுக்கிறேன். முதலாவது ஆபிரகாம். I give you two examples. First, Abraham. ஆபிரகாமை குறித்து பல விசேஷங்களை நாம் பார்த்திருக்கிறோம். We have seen many special qualities about Abraham. தேவனிடத்தில் சாட்சி பெற்றவன். God would witness testimony from the Lord. ஆனா அதே வேளையில But at the same time, ஒரு குடும்பத்துல, in a family, ஒரு குடும்ப தலைவனா, as a leader of the ஒரு family, புருஷனா, as a husband, அவன் ஒரு நல்ல புருஷனாக இல்ல. ஆபிரகாமை போல ஒரு புருஷனை நம்ம பார்க்க முடியாது. he was not a good husband. We cannot see a husband like Abraham. முதல் முறை அவளுடைய மனைவியை சத்துருக்கள் தூக்கி கொண்டு போனார்கள். First time the enemy took his wife away. மனைவியை தூக்கி கொண்டு போனார்கள். மனைவியுடைய பரிசுத்தத்திற்கு பிரச்சனை, கற்புக்கு பிரச்சனை. Now they have taken his wife. Now problem is for her chastity. ஆனால் இந்த புருஷன் அவளை போய் காப்பாற்ற போகவில்லை. But this husband did not go to deliver her. அவளுக்காக யுத்தம் பண்ண போகவில்லை. He did not go to fight for her. ஆனால் கர்த்தர் அவனுடைய சொப்பனத்திலே, இந்த ராஜாவுடைய சொப்பனத்திலே தோன்றி அவளை விடுதலையாக்குகிறார். But the Lord appeared in the dream of the king and delivered her. இன்றைக்குள்ள சகோதரிமார்கள் கணவனை பிரிந்திருக்க காரணம்
கணவனை விட்டு தாய் வீட்டுக்கு போவதற்கு காரணம் இதை விட சின்ன சின்ன காரணங்களை சொல்லிவிட்டு போகிறோம். Now these days the wife go to the mother house separating from the husband telling very simple reasons than these. ஆனா இந்த சாராள் மறுபடியும் வந்து இந்த புருஷனோடு வாழ்ந்தால் அவனை ஆண்டவனே ஆண்டவனே என்று அழைத்தாள். But this Sarah came back, lived with Abraham and called him my lord, my lord. இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தது. Second time another instance happened. அபிமெலேக்கு தூக்கி கொண்டு போகிறான். Abimelech took her away. அந்த நேரத்தில் இந்த ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணி மனைவியை காப்பாற்றவில்லை. That time also Abraham did not go to fight to deliver his wife. மறுபடியும் தேவன் இறங்கி வந்து காப்பாற்றுகிறார். Again the Lord came down, delivered her. அந்த நேரத்தில் திரும்பி இந்த சாராள் மறுபடியும் புருஷனை தேடி வந்து வருகிறாள். என் ஆண்டவனே எங்க இருக்கீங்க? At that time also she came back looking for Abraham, looking, my lord, where are you? இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இதை விட பெரிதா இருக்கிறதா? Today in your family life the problem of what you are facing, are they greater than these? கர்த்தர் கிருபையாய் ஈவாய் உங்களுக்கு கொடுத்ததான கணவன் இவர்களை விட மோசம், ஆபிரகாமை விட இந்த காரியத்திலே மோசமாய் இருக்கிறார்களா? Is the husband graciously God has given you is worse than in this matter than Abraham? இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். Now let's come back to our life. நம்முடைய புருஷன் இயேசு, Our husband Jesus. நம்மை கொண்டு போய் பிசாசு அவனுடைய வீட்டுல எப்படி பார்வோன் வந்து தூக்கி கொண்டு போய் சாராள வச்சானோ அதுபோல இன்றைக்கு சபையாகிய ஸ்திரிய பிசாசு கொண்டு போய் அவன் கண்ட்ரோல்ல அவன் அரண்மனையில வைத்திருக்கிறான். அவனுடைய நவீன தொழில்நுட்பங்கள் மாடர்ன் டெக்னாலஜிக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். As how Pharaoh took the Sarah and kept in his palace, so also the devil has taken to his palace, made a slave through his modern technologies and inventions. சபை கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 11:2. 2 Corinthians 11:2, the church must become a chaste virgin. அதான் ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. The church which will be caught up in the secret coming of Jesus. ஆனா எகிப்து பிசாசு கொண்டு போய் அவன் தன்னுடைய அரண்மனையில வச்சிருக்கிறான். But Egypt devil has taken and kept in his palace. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் அதிகமாய், நீங்க இப்படி கணக்கெடுங்க, 24 மணி நேரம் ஒரு நாள்ல இந்த 24 மணி நேரத்துல நீங்க அதிக நேரம் எங்க இருக்கிறீங்க, யாரோட செலவழிக்கிறீங்க? Now you take a timeline, 24 hours, most of these hours with whom you are spending or where are you found? அப்ப இவன் என்ன செய்யறான்? நம்மில் அநேகரை கொண்டு போய் மணிக்கணக்காய் உலக பிரகாரமான காரியங்களை செலவழிக்க முடியாய் அவனுடைய அரண்மனையில வைத்திருக்கிறான். அங்க என்ன சம்பவிக்கிறது? நம்மை தீட்டுப்படுத்துகிறான், அசுத்தப்படுத்துகிறான், நம்முடைய கற்பு பாதிக்கப்படுகிறது. He has taken us into his palace and keeping them there under his technology and modern inventions. What happened there? We are defiled and we are losing our chastity. பல வருஷங்கள் அப்படி வைத்திருக்கிறான். சாராளை இறங்கி வந்து காப்பாற்றினது போல கர்த்தரும் நம்மை இறங்கி வந்து காப்பாற்றல இதுவரைக்கும். Many years he has kept us like that, like how the Lord came down delivered Sarah. Even the Lord did not come down to deliver us till now. ஏன் காப்பாற்றல? Why he did not deliver? அது ஆபிரகாம் என்கிற புருஷன். That was Abraham the husband. அதனால வந்து கர்த்தர் இறங்கி வந்து காப்பாத்திட்டார். Therefore the Lord came down and delivered. இது இயேசு என்கிற புருஷன். But this is Jesus the husband. அவருடைய ஒரே பேரான குமாரன், His only begotten son, அவருடைய சொந்த குமாரன், his own son. அந்த குமாரனுடைய மனைவி The wife of that son இப்போது சத்ருவின் பிசாசின் அரண்மனையில இருக்கிறாள். உலகம் என்கிற அரண்மனைக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறாள். now in slavery in world, the palace of that enemy, the devil. எண்ணுக்கணங்கு அசுத்தங்கள், தீட்டுகள், பல்வேறு காரியங்கள் காணப்படுகிறது. Countless uncleanness and defilements are there. இப்ப அசுத்தம் அருவருப்பு என்றால், Abomination or uncleanness means, நீங்க அருவருப்புனா பெருசா யோசிக்க வேண்டாம். you don't have to think abomination as something great. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 God hates, 7 are abominable to God. அருவருப்பானது ஒன்றும் புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Nothing abominable can enter into New Jerusalem. இப்ப முதல் காரியம் பாருங்க, மேட்டிமையான கண். First thing is a proud look. இப்ப அடுத்தவங்க ஜீவியத்தை எட்டி பார்த்தால், If you see the other's life, அதான் இன்னொருத்தன் வாழ்க்கையில 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாவம், அதை நான் எட்டி பார்த்தால், now if you peep into the life of others, the sin happened 10 years ago, if I see that, அத பலரை வைத்து சிஐடி மாதிரி பலரை வைத்து அப்படியே அவனுடைய பாவத்தை நான் கற்றுக்கொண்டா, if I place somebody like CID and learn his sin, கர்த்தர் அது அருவருப்பு தேவனுடைய பார்வையில. it is abomination in the sight of the Lord. ஏனா பெட்டி மூடப்படும் போது எட்டி பார்க்க உள்ள வரக்கூடாது, தொட வரக்கூடாது. Because when the boxes or the ark is covered, you should not try to see what is inside. பெட்டி என்பது இயேசுவின் ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு நிலாட்டமாக இருக்கிறது. The ark is a shadow of the church to be caught up in the secret coming of Jesus. அப்ப நம்ம பூர்ணப்படுவதற்கு முன்பாக, So before we are perfected, நமக்குள்ள தோல்விகள் வரும், பாவங்கள் வரும், சில குறைவுகள் வரலாம். sometimes we will have some shortage, we will have some sin, some failures in us. தேவன் மௌனமாக இருக்கிறார். God is silent. இப்போ ஒரு கூட்டுப்புழு பாருங்கள். Now if you see at the lukewarm, அது ஒரு பட்டர்ஃப்ளையா மாறுவதற்கு முன்பாக, before it becomes a butterfly, அது கூட்டுப்புழுவா இருக்கும்போது, when it is inside that cocoon, ஒரு பிரிட்டிஷ்காரன் பார்த்தான்.
A British man saw that. இது வெளியே வருவதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. It is finding it difficult to come out of his cocoon. ஓட்ட சிறுசா இடுக்கமான பாதையா இருக்குது. The hole is very short, it's a narrow path. அத ஹோல் பண்ணி விட்டான், பெருசா ஹோல் பண்ணி விட்டான். He made a large hole there. ஈஸியா வெளியே வரட்டும்ங்கிறதுக்காக. Let it come out easily. ஈஸியா வெளியே வந்தது. It came out easily. பார்ப்பதற்கு அருவருப்பான ரூபத்திலே இருந்தது. But the look was grotesque to look upon. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலே நாம் கூட்டுப்புழுவா இருக்கும்போது நம்முடைய ஜீவியத்தை மற்றவர்கள் பார்த்தால் அருவருப்பா இருக்கலாம். So also as long as we are the lava in our life, to look our life, it may be abomination to others. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட கூட்டுக்குள்ளே நாம் இருக்கும்போது அங்கே வைத்து ஒரு அருமையான பட்டர்ஃப்ளையாக தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஒரு நாள் பட்டர்ஃப்ளையை போல இயேசுவின் ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்துக்கு அவரை முகமுகமாய் சந்திக்க நாம் பறந்து போவோம். But inside the cocoon, the Lord is forming us like a beautiful butterfly. One day we will come out as a beautiful butterfly. We will be caught up in the second coming. In the midair, we will meet the face of Jesus face to face. ஒருவேளை அருவருப்பான நிலவரத்திலே அருவருப்பான ஜீவியத்திலே உங்கள் சபையிலோ உங்கள் குடும்பத்திலோ ஒருவரை பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஓ இது கூட்டுப்புழு ஸ்டேஜில் இருக்குது. If you see someone in your life, family and in your church in the stage of a lava, with the failures, you must understand he is still in that lava stage. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். Righteous though he falls 7 times, he will rise. 7 பூரணத்தை காட்டுகிறது. 7 shows perfection. அவன் பூரணப்படுகிற வரையிலும் விழுகைகள் வரலாம். Till he gets perfected, he may fall. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ? Are not the fallen rise up? வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? Are not the one who have gone astray come back? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இயேசு நமக்கு மன்னித்து மறந்தது போல நான் மன்னித்து மறக்க வேண்டும். as how Jesus forgave and forgot to us, we should also forgive and forget for others. இப்போதே தீர்மானம் பண்ணுங்கள். Right now make a decision. யாரை எந்த காரியத்துக்காய் மன்னிக்க முடியாவிட்டாலும், Whoever, for whatever reason you are not able to forgive, ரகசிய வருகை நினைவு கூறுங்கள். remember the secret coming. எப்படியாய் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். By any means I should be caught up. என்னுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பாவங்களை என் தேவன் மன்னித்து மறந்தாரே. In my life crores of sins God has forgiven and forgotten. அவருடைய சுயரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, The church purchased by his own blood. என் உடன் சகோதரன், My co-brother, என் உடன் சகோதரி, my co-sister, அவர்கள் வாழ்க்கையில் வந்ததை நான் மன்னிக்க வேண்டும் மாத்திரமல்ல மறக்க வேண்டும். whatever have come in their life, not only I should forgive them, also forget. அவள் ஒரு மதிலானாள், If she is a wall, அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். let us build upon her a palace of பிரியமானவர்களே, silver. முதல் ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். Beloved, let us preserve the first salvation. அப்ப இன்றைக்கு நம்மில் பலருக்கு மன்னிக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. Today many of us we are unable to forgive and forget. அப்ப தேவன் நம்மை நினைத்து பார்க்கும்போது, When God remembers us, ஓ இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில், in these many years of Christian life, இத்தனை வருட ஊழியத்தில், in these many years of service, என் பிள்ளை என் மனதை விளங்கிக் கொள்ளாமல், my child not understanding my இந்த mind, ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றால் என்ன, what is the ministry of reconciliation, இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்றால் என்ன, what is the doctrine of reconciliation, அதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்களே. oh they have not understood this yet. எப்போது இந்த மதில் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும், When this wall will be formed in their life, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the name of the Lord. அதுபோல So also இயேசு என்கிற புருஷன் Jesus the husband, நம்முடைய வாழ்க்கையில் in our life, பல நேரங்களில் அவர் மௌனமாய் இருக்கிறார். many times he remains silent, அந்த பிசாசின் அரண்மனையை விட்டு, பிசாசின் சிறையிருப்பை விட்டு உடனே நம்மை விடுதலையாக்கவில்லை. immediately not delivering the palace from the captivity of the devil. ஏன் அந்த புருஷனாகிய இயேசு மௌனமாய் இருக்கிறார்? Why Jesus the husband remains silent? சரி, புருஷன் தான் விடுவிக்கவில்லை. Okay, husband is not delivering. அந்த புருஷனுடைய தகப்பன் பரமபிதா The heavenly father of the husband, ரெண்டு சந்தர்ப்பத்தில் சாராளை போய் தப்புவித்தாரே. in 2 instances went and delivered Sarah. ஏன் சபையாகிய ஸ்திரியை இன்னும் தப்புவிக்கவில்லை? Why he is not still delivering the woman, the church? ஏன் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக சபையாகிய ஸ்திரி பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டிருக்கிறது? Why church, the woman is still looking down the things of the earth like a bent woman? ஏன் பாடுகளின் நேரத்தில் ஸ்தேவானை போல வானத்தை அண்ணார்ந்து பார்க்க முடியவில்லை, நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை? வானத்தில் இருக்கிற பிதாவையும் அவருடைய மகிமையையும் இயேசு வலது பார்சத்தில் இருப்பதையும் ஏன் பார்க்க முடிவதில்லை? Why not able to lift up and see heaven and look unto Father in heaven, Jesus standing on the right side of the Father in his glory? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. 7 விதமான ரட்சிப்பு 7 types of நேற்றைய தினத்தில் salvation. நாம் பேசினோம், கேள்விப்பட்டோம். We heard about this அதுல yesterday. 2 காரியங்களை இப்ப கர்த்தர் பேசி Now இருக்கிறார். the Lord has spoken 2 of them பல now. வருஷங்கள் ஆயிருக்கலாம், சுயத்துக்கு இன்னும் மறிக்கவில்லை. Maybe many years still not died to self. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். When you were young, you girt your loins and you went around the places according to your desire. நீ
முதிர் வயதுள்ளாகும் போது when you become old, உன் கைகளை நீட்டுவாய், you will stretch out your hands. வேறொரு அறையை கட்டி Someone will gird your loins. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு He போவான். will take you to the places which you don't desire. அதான் இஷ்டமில்லாத பாதையில கர்த்தர் நடத்துவார். That is Lord leading us in the path which we don't desire. பிதாவும் மௌனமாக இருக்கிறார், Father is also silent. புருஷனாகிய இயேசுவும் மௌனமாக இருக்கிறார். Jesus the husband is also silent. இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Now what the Lord is saying, ஆவியானவர் நினைப்பூட்டினார். பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள் சொன்ன வார்த்தையை கொண்டு இந்த மெசேஜ் துவக்கப்பட்டது. முடிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், the Spirit of the Lord told when we started the message with the words of Pastor T.U. Thomas, என் மகனே, என் மகளே, my son, my daughter, பல நேரங்களிலே நான் உன்னை விடுவிக்கவில்லை, many times I did not உன்னை deliver you, தப்புவிக்கவில்லை, I did not escape உன் you, கண்ணீரை துடைக்கும்படியாய் இறங்கி I வரவில்லை, did not come to wipe your tears, உன்னை நிந்தைக்கும் அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், I gave you to shame and reproach, உன்னை கைவிட்டதை போல நீ உணர்ந்தாய். you felt as if I have forsaken you. தேவனை மன்னித்து விடுங்கள். Forgive God. நீங்கள் தேவனையும் மன்னித்து மறக்கணும். You also should forgive and forget God. மற்றவங்களை மன்னித்து மறக்கிறது மட்டுமல்ல, Not only forgive and forget others, தேவன் மேல் உள்ள வருத்தங்களை, துக்கங்களை, கேள்விகளை, முறுமுறுப்புகளை மன்னித்து மறப்போம். your sorrows, your grief, your questions, your murmurings over God, forgive and forget. நேற்றைக்கு வந்த அந்த சகோதரனை போல நான் தேவ சமூகத்துக்கு போக மாட்டேன், நீ கூட்டங்களுக்கு போக மாட்டேன். Like the brother who came yesterday, I will not go to presence of God, I will not go to meetings. நான் ஏன் கூட்டங்களுக்கு போக வேண்டும்? Why should I go to meetings? கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன செய்திருக்கிறார்? What God has done so in my life. நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். God has kept us alive. நம்முடைய கண்களுக்கு தெரியாமல், Without our eyes நீ seeing. எந்த பாதையில போனாலும் உனக்கே தெரியாமல் உன் தேவன் உன்னோடு தான் இருந்தார், இனி இருப்பார், இப்போது இருக்கிறார். Wherever, whichever path you have gone through, without your eyes seeing, God was with you. Even now He is with you. He will be with you. நீ பசியாய் இருந்தபோது தேவன் பசியாய் இருந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்த தேவனாவது இந்த உலகத்திலே சொல்லத்தக்க ஒரு தேவன் உண்டோ? When you are hungry, He was also hungry. What a blessed privilege! Can any other God of the world say these words? இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் உண்டோ? Is there any God equal in the world to this God? நீ வியாதியாய் இருந்தபோது நீ மட்டுமல்ல, யாருமே என்னை கவனிக்கல, விசாரிக்கல, ஒன்று செய்யல என்று சொன்னாயே, உன்னுடைய வியாதியில தேவன் உன்னோடு கூட வியாதிப்பட்டார், நெருக்கப்பட்டார். When you were sick, no one was there to inquire, no one cared about you. You said such words, but God was with you in your sickness. He was afflicted with you. ஆகவே சிறையிருப்புல In our captivity. நீ மாத்திரமல்ல, Not only you. பூமியின் தாழ்விடங்களுக்கு பாதாளத்துக்கு இறங்கி போன ஆண்டவர் இயேசு பாதாளத்துக்கு இறங்கி போனவர். Jesus has gone down the lower parts of that. He has went down to hell. அங்கே உள்ள சில ஆத்துமாக்களுக்காக பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி போனவர். நீ எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் உன்னோடு கூட நீ இருக்கிற இடத்திலே உன் தேவன் உன் இயேசு இருந்தாரே. He went down to the lower parts of the earth for the souls there, and you went through whatever path, whatever affliction. Your God, your Jesus, He was with you. நன்றியால் பாடுவோமா? Shall we sing with gratitude? நன்றியால் நிரப்பப்படுவோமா? Shall we be filled with gratitude? நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையோ